இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வெளியில கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். நல்லவராக அல்ல, நல்லவராகவே தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப நல்லவராகவே இருக்கணும்னாலும் நமக்கு எல்லாம் இருக்கு, நல்லவராகவே இல்லாம இருக்கிறதும் நமக்கு எல்லாம் இருக்கு. ஆமென். சுத்த இருதயம் இல்லையா? சுத்த இருதயம். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ந்து தேவ சமூகத்துல வார்த்தைகள் கவனிப்பதற்கு, வசனத்தை கவனிப்பதற்கு கர்த்தருடைய வாழ்க்கையில தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்வார், நிறைவேற்றி தேவன் முடிப்பார். ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விடாது. அதான் கொடுத்த தேவன் வாக்கு. அதில் நிறைய வார்த்தைகள் உண்டு, அதில் நிறைய வாக்கு தத்தங்கள் உண்டு. பட் நமக்கு தேவன் சொல்லுறது என்னன்னா, நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். அதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது எதற்காக? இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்கன்னா, அசட்டை பண்ணுவதற்கு இருக்கிறாங்க, அழிப்பதற்காகவே இருக்கிறாங்க இல்லையா? அசட்டை பண்ணுவதற்கு இருக்கிறாங்களா? சவுலோடு கூட இருந்த அந்த ராணுவத்தில் இருந்தவர்கள் அநேகர் என்ன செய்யல, காணிக்கை கொண்டு வராமல் அவன் என்ன செஞ்சாங்க, அசட்டை பண்ணினார்கள் இல்லையா? அசட்டை. அப்ப காணிக்கை அசட்டையில ஒண்ணு காணிக்கை இல்லையா? ஏதோ காணிக்கை ஏதோ காசு போடுறோம் அப்படின்னு நினைச்சிட முடியாது. அந்த காணிக்கை என்ன இருக்கு? கர்த்தரை அசட்டை பண்றதும் இருக்குது, கர்த்தரை கணம் பண்ணுவதும் இருக்கு. ஆமென். நம்ம காணிக்கை எப்படி செலுத்துகிறோம், காணிக்கை எப்படி செலுத்துகிறோம், காணிக்கை எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்துகிறோம். ஏதோ கடமைக்கு ஒரு காசு போடணும், காணிக்கை நேரத்துல ஒரு காசு போடணும்னு போடுறோமா? இல்ல கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும்னு அந்த உயர்ந்த மதிப்போடு அந்த காணிக்கையை கொடுக்கிறோமா? இதை வச்சுதான் கர்த்தர் என்ன செய்ய விரும்பணும். ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் இருக்குது. ஆமென். சொல்றாரு, கர்த்தர் காணிக்கை கொண்டு வர சவுலுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம கவனிக்கணும். ஆமென். 10ஆம் அதிகார கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். 10ல கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்படி இருக்கும்? காணிக்கை பேலியாளி மக்களாகியவர்கள் காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். தாவீது சவுலோடு தாவீதோடு கூட சவுல் இருந்தார். எதுக்கு இருந்தார்னா, அழிக்கிறதுக்கு தவிர ஆசீர்வதிக்க இல்லை இல்லையா? தாவீதோடு கூட சவுல் இருந்தாரா? தாவீதோடு கூட சவுல் இருந்தார். எதுக்கு இருந்தா? தாவீதை உற்சாகப்படுத்துவா, தாவீதை உயர்த்துவதற்கா, தாவீதை ஆசீர்வதிக்கிறதுக்கா, தாவீதை மேன்மைப்படுத்துறதுக்கா? எதுக்கு? தாவீதை அழிப்பதற்காகவே என்ன செஞ்சாரு? கூட இருந்தார். ஆமென். தாவீதை அழிப்பதற்காகவே கூட இருந்தார். இப்போ நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு ஆள் எதுக்கு இருக்கிறான்? அசட்டை பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். ஒருத்தர் எதுக்கு இருக்கிறான்? அழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னா, இப்ப இவரும் என்ன செய்யறாரு? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூடவே இருக்கிறவானாக்க இவரும் இவரோட அசட்டை பண்றவரா இருந்தா இவர் நம்ம கூட தேவையா? நான் சொல்ல தேவையில்லையே இல்லை இல்லையா? நம்ம அழிக்கிறவராக இருந்தால் நம்ம கூட தேவைன்னா தேவையே இல்லை. இதை ரெண்டையும் தாண்டி தேவன் எதுக்கு ஒரு மனிதனோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்பதை நம்ம தொடர்ச்சியாக சில மாதங்களாக கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறது. ஆமென். இப்ப இந்த மாதம் கேட்ட செய்தியில எத்தனை பேருக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லுவீங்க? வாரம் உங்க செய்தி கேட்கணும் இல்லையா? ஏன்னா தேவன் இருந்தா இதான் நடக்கும், தேவன் இருந்தா இதுதான் நடக்கும் இல்லையா? நான் சொல்ற தண்ணியில சிகப்பு பொடியை கொட்டேன்னு ஆகும், தண்ணி சிகப்பாதான் மாறும் தவிர மாறாம இருக்க வாய்ப்புகளே கிடையாது. மஞ்சள் பொடி கொட்டினா மஞ்சளா தான் மாறும் இல்லையா? அப்ப என்ன கலக்க என்ன உள்ள வருதோ அதை தான் என்ன செய்ய வெளியில
அதை ரிப்ளை பண்ண அதுதான் வெளியில காண்பிக்கும். இப்போ இத்தனை வருடம் இத்தனை மாதம் நம்ம கவனிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எதை வச்சு? கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்யாது, வாழ்க்கையில நடக்காதுல்ல. கர்த்தர் கூட இதெல்லாம் என்ன செய்யாது, நம்ம கர்த்தர் கூட தான் நடக்கணும்ல. கர்த்தர் கூட இருந்தா நடக்கணும்ல. அப்ப நடக்கிறதா நடந்துட்டு இருக்கா? வாழ்க்கையில நடக்க வேண்டியதெல்லாம் அவன் நடந்ததானே கர்த்தர் கூட இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்ததுதான் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நடக்கிறது ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா அப்ப கர்த்தர் கூட இருக்கான்னு எப்படி சொல்றது? அப்ப கர்த்தர் சும்மா வேடிக்கை பார்க்க நம்ம கூட இருக்கிறாரா? இப்ப சீசன் கூட போனாரா? காற்று கண்டு கொந்தளிச்சு, கடல் கொந்தளிச்சு இல்லையா? அப்படி எடுவர் திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். என்ன ஆகி போச்சு? காத்தும் காணாத போச்சு, கடலும் காணாத போச்சு இல்ல. அப்ப கர்த்தர் இல்லைன்னா அதே இடத்துல 14ஆம் அதிகாரத்துல காத்து சாயங்காலம் அடிச்ச காத்து அடிச்சுனே இருந்துச்சு இல்ல. ஏதாவது காத்து ஓஞ்சிச்சா? ஒண்ணும் ஓயல் இல்லையா? அடிச்ச காத்து அடிச்சுட்டே இருக்குது. கடல் கொந்தளிப்பு கொந்தளிச்சு இருக்குது. ஆனா அடிச்சது எல்லாம் அடிச்சுட்டே இருந்துச்சு இல்ல. இருந்துச்சா? எங்கேயாவது ஓஞ்சிச்சா? ஏன் ஓயல? சொல்றது புரியுதுங்களா? மத்திய 8லயும் ஒரு காத்து அடிக்குது, மத்திய 14லயும் ஒரு காத்து அடிக்குது இல்லையா? ரெண்டுமே கடல் தான் இல்லையா? ரெண்டுமே கடல் தான் இல்லையா? இங்கேயும் ஒரு காத்து அடிக்குது, கடல் படகை மூழ்கி போக தளவு ஒரு காத்து இல்லையா? ஆமாவா? மத்திய 14 என்னது? படகை மூழ்கி போக தகதலுக்கு அங்கேயும் காத்து பலமா இருக்கிறத கண்டு அமிழ்ந்து போக அப்படிதான் அங்கேயும் ஒரு காத்து இல்ல. இந்த காத்து உடனே அமைஞ்சிருச்சு இல்லையா? உடனே அப்படி எழுப்பி திரும்பி பார்த்து இறையாதே நாரு எல்லாம் கப்சி பண்ணி போச்சு இல்லையா? அங்க சாயங்காலம் அடிக்க ஆரம்பிச்ச காத்து எது வரைக்கும்? 4ஆம் ஜாம் வரைக்கும் அடிச்சுட்டே இருக்குல்ல. காத்து ஓயல தானே, கடலும் ஓயல தானே. ஏன் ஓயல? அடக்கிறவர் கூட இல்லைதான் இல்லையா? இப்ப பிரச்சனை ஓஞ்சிருக்கணும்ல. பிரச்சனை வராதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருமா? மற்றவர்களுக்கெல்லாம் நியாயமா வரும், நமக்கு அநியாயமா வரும். மற்றவங்களுக்காக என்ன வரும்? நியாயமா வரும். நமக்கு எப்படி வரும்? அநியாயமா வரும். ஆனா பிரச்சனை வரணும், ஒரு வழியா எதிரி ஓடி வருவான். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா 7 வழியா ஓடினா 7 வழியா திரும்பி உள்ள வந்திருக்கான்னு தான் தெரியும். ஓடி இருக்கணும்ல. வந்தவன் துண்டக்கான துணியாக என்ன பண்ணிருக்கணும்? எப்பா அந்த வீட்டுடைய என்ன செய்ய மாட்டேன், நீ காசு கொடுத்த கூட்டம் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஓடி இருக்கணும்ல. ஓடி இருக்கா? நம்ம ஓடாதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஓடாதுங்கிறது நம்ம ஓடாதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உண்மை அதுதானே. இப்ப கர்த்தர் கூட தானே நடக்கணும், நடக்க வேண்டியதெல்லாம் அதுதான். கர்த்தர் கூட இருப்பது கிடையாது. சும்மா கர்த்தர் கூடக்கிறார் கூடியாக்கிறார் சொல்லிட்டு இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? கர்த்தர் கூட இருக்கிற சொல்லிட்டு கூடவும் கொடுப்பாரு, கூடையும் கொடுப்பார் இல்லையா? கூட இருந்தா கூட கொடுப்பார் இல்லையா? கூட இருந்தா கூட கொடுப்பார் இல்லையா? கூட கொடுப்பார், கூடையும் கொடுப்பார் இல்லையா? எப்படிதான் கொடுத்தாரு? கூடையதான் கொடுத்தாரு இல்லையா? ஒன்று கையில எடுத்து கொடுத்தாரு, கூடையதான் கொடுத்தாரு. அப்ப ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்லங்க. கர்த்தரின் கூட இருக்கிறது ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்ல இல்லையா? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 அடையாளம் கவனிச்சிருப்போமா? ஒரு 15 அடையாளமாவது கவனிச்சிருப்போமா? ஒரு 15 அடையாளமாவது கர்த்தர் கூட இருந்தா இல்லையா? வளர்ச்சி 7 வளர்ச்சி கவனிச்சோம். 7 வளர்ச்சியில கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா? இப்ப வளர்ந்ததுக்காக அடையாளம் இருக்கணும்ல. அப்ப கர்த்தர் கூட இருந்தா நடக்க வேண்டியது கட்டாயமா நடந்தே தீரும். நடக்கலன்னு சொன்னா தயவு செய்து கர்த்தர் கூட இருப்பான்னு ஒரு தோராய நம்பிக்கையில ஓடாது. தோராயமா கர்த்தர் கூட இருப்பாரு, கூட இருக்கிறாரு, கூட இருக்கிறார். கூட இருந்தா என்ன நடக்கும்? நடக்கணும். கூட இருந்தா எது அடங்கணுமோ அது அடங்கணும். அடங்கணுமா? அடங்கினா அடங்கணும், அவ்வளவுதான். அடங்கிறது அடங்கிதான் ஆகணும். அது வரைக்கும் காடு அடைஞ்சான் இல்லையா? அது போய் இறங்கி காலை வச்சாருல்ல. உன்னோட ஒன்னும் சொல்லல, காலை வச்சதான் இல்லையா? ஓடிதான் காலை என்ன செய்ய மாட்டேன், இந்த எல்லைக்குள்ளே வர மாட்டேன், தயவு பாதாளத்தை மட்டும் அனுப்பாதீங்க, வேற எங்க வேணாலும் போய் அப்படி ஓடிச்சு இல்ல. சொல்லாத பாசா சொல்லிக்க ஓடிடுச்சு இல்ல. இது மாதிரி என்ன செய்ய மாட்டேன், இந்த ஊர் பக்கமே நான் வர மாட்டேயா, இந்த மனுஷனோட வரவே மாட்டேயா, சக்தி பண்ணிட்டு ஓடிடுச்சு இல்ல. ஓடிச்சு ஏதோ நடக்கணும்ல. ஏன் இது வரைக்கும் அங்க போல இல்லையா? அது சும்மா காலை வர வச்சாரு. இதனால கூட்டு பயங்கரமா ஆட்டி பாட்டி அப்படி ஜோமனாரா ஆள நிரப்பனா ஒண்ணும் கிடையாதுல்ல. அப்படி காலை வச்சார், அப்படித்தானே? கதிரேசன் காலை வச்சார் இல்லையா? எங்கதோ ஓடி வந்தான்ல,
ஓடி வந்து காலில் விழுந்து என்ன செய்யறாங்க, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்ன பண்ணிடுறேன், இந்த ஊரை விட்டு நான் ஓடிடுறேன், இந்த மகனை விட்டு நான் ஓடிடுறேன், என்ன பாதாளம் அனுப்பாதீங்க, எங்க அனுப்பிடு, பன்னி கொடுத்த கூட அனுப்ப நான் போயிடுறேன், ஆனா இங்க மட்டும் நான் இருக்க மாட்டேன், பன்னியோட கூட இருப்பேன், இங்க இருப்பான்னு சொல்லிட்டு ஓடினான்ல. அப்ப ஓடல, என்ன ஓடி இருக்கு? ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், ஒரு கடமைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி கேட்க போகாது. கடமைக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கூட ஒரு பிரசங்கம் கேட்கணும், அதுக்காக தயவு செய்து அப்படின்னு கோயிலுக்கும் போகாது, பிரசங்கம் கேட்காது. அது வேஸ்ட். எதுக்கு அது வேஸ்ட்? 3 மணி நேரம் வேஸ்ட் தானே. 3 மணி நேரம் வேஸ்ட் தானே. இந்த 3 மணி நேரம் தூங்கினீங்கன்னா ஒரு நாள் நல்லா தூங்கி உடம்பு ரெஸ்ட் கிடைச்சிருக்குல்ல. 3 மணி நேரம் தூங்கினீங்கன்னா நல்ல உடம்பு ரெஸ்ட் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. கிடைச்சிருக்கு தானே. இப்போ நான் சொல்ல சர்ச்சைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நீ ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஆலயத்துக்கு வர்றது? ஆஸ்வதிக்கப்பட தானே. ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு? ஆஸ்வதிக்கப்பட தானே. அந்த ஆஸ்வதத்தை எல்லாம் அப்படியே ஆலயத்துக்கு போகணும்னு கேட்கிறேன். ஆலயத்துக்கு போனா ஆஸ்வதிக்கப்படணும், ஆசீர்வாதம் இல்லை. ஏன் அல்ல? அப்ப இருக்க வேண்டியவர் தான், இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குதானே. இருக்க வேண்டியவர் இருந்தா இருக்க வேண்டியது எல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுல்ல. எல்லாம் சொன்னா ஒண்ணு இல்லைன்னு சொன்னா வாயாமுடன் பட்டுல வாயமுடன் போட்டார்ல. ஒண்ணு இல்லைங்க 12 பேரும் சொன்னா ஒண்ணு இல்லைன்னு பட்டுல வாயமுட போட்டார்ல. நான் இருக்கிற ஏன் கட்டி வந்து இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? இருக்கதை கொண்டு வரானார்ல. எவ்வளவு கொடுத்தாரு? கூடையே அள்ளி கொடுத்துட்டு போனார்ல. அவ்வளவு பேருக்கு அவ்வளவு கொடுத்து, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கொடுத்து, யாரும் என்ன வந்தோம் போனா அத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்தார்ல. நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லி இருக்கிறேன். லோத்து கூட தான் வந்தான் இல்லையா? கூட வந்தவனுக்கே அவ்வளவு கொடுத்தா வந்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? துணைக்கு வந்தவன் லோத்து துணைக்கு வந்தவனா அழைக்கப்பட்டு வந்தவன் துணைக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாரு? துணைக்கு வந்தவனுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? அழைச்சவனுக்கு எவ்வளவு துணைக்கு வந்தவன் கொடுத்தாருல. ஏன் கேள்வி என்னன்னா, துணைக்கு கூட வந்தவனுக்கே எவ்வளவு கொடுத்தா வரவேண்டிய எவ்வளவு கொடுத்துருக்கணும்? சீமானிட்டு லோத்து எழுதல பாத்தீங்களா? பொண்ணும் வெள்ளியுடைய சீமானா இருந்தான்னு யாரும் எழுதல, லோத்த எழுதல பாத்தீங்களா? யார் எழுதினாரு? அதான் அழைக்கப்பட்டவன். வரவேண்டியவன் வந்தான். என்ன வந்துச்சு? பொண்ணு வெள்ளி லட்டு லோஸ் எல்லாம் வந்து சேர்த்துச்சு இல்ல. ஆடு மாடு கூடாரம் வேலைக்கார வேலை மொத்தம் அள்ளி கொடுத்துட்டாருல்ல. இப்படி என்ன கிடைச்சிச்சு? ஆடு மாடு கூடாரம் கொடுத்தார். கூட வந்தவன் எவ்வளவு கொடுத்தா? வந்தவன் எவ்வளவு கொடுத்தாரு? அவ்வளவுதான் கொடுத்தாரு. கூட கொடுத்தாருல்ல. அப்ப நம்மளாம் துணைக்கு வந்தவங்களா வரவேண்டிய வந்தவங்களா? நம்மளாம் துணைக்கு வந்தவங்களா வரவேண்டியவளா வந்தவங்களா? வரவேண்டியவங்க தானே. அப்ப கூட வந்தவனுக்கு அவ்வளவு கொடுத்தா வந்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கொடுக்கணும் தானே. ஏன் கொடுக்கல? அப்படின்னா ஏசாது பொய்ன்னு அர்த்தம். அப்படின்னா கொடுக்க வேண்டிய கொடுக்கலன்னா ஏசாது பொய்ன்னு அர்த்தம் இல்லையா? ஒண்ணு நம்ம பொய்யா இருக்கணும், இல்ல ஏசாது பொய்யா இருக்கணும். 2 பேர்ல யார் பொய்? ஒண்ணு ஆஸ்வதிக்கிறேன்னு சொன்னா ஏசாது பொய்யா இருக்கணும் இல்லையா? இல்ல ஆஸ்வத பிறகு நான் பொய்யா இருக்கணும் இல்லையா? 2 பேர்ல யாராவது பொய் இருக்கணும் இல்லையா? 2 பேர்ல யாராவது பொய்யாதான் என்ன செய்யாது? கொடுக்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டார்ல. அப்ப யார் பொய்? யாருமே பொய் இல்லையா? ஒண்ணு அவர் பொய்யில நான் பொய் இல்லைன்னா உங்களோட சொல்லல. ஒண்ணு அவர் பொய்யா இருக்கணும், நான் பொய்யா இருக்கணும் இல்லையா? இப்ப நான் ஆஸ்வதிக்கப்படாத என்ன காரணம்? ஒண்ணு கொடுக்கன்னு சொல்லி ஏமாத்திரா அவரா இருக்கணும், ஆசை காட்டி மோசம் போக்குறாளா இருக்கணும் அவரு. இல்ல நான் யாரு? வாங்க போற எலிஜிபிளா நபரா இல்லையா? 2 பேர்ல யார் பொய்? அப்ப நான் பொய்ன்னு தெரிஞ்சு அப்படியே தான் எப்படி என்ன பண்ணலாம்? இப்ப ஆஸ்வாதனை பெற என்னதான் ஆஸ்வாதனை பெற நமக்கு தெரியுதா? இப்ப தெரிஞ்சு அப்படியே கிரம மாறி இருக்கிறோம். இந்த 4 மாசத்துல என்ன மாற்றம்? கர்த்தர் என் கூட இருக்குன்னா நான் இது செஞ்சதான், கர்த்தர் என் கூட இருப்பேன்னா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? மாற்றதான கத்தை கொண்டு வரும். இப்ப போன வாரம் சொன்னோம், என்ன சொன்னோம்? மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபராக இருந்தா கர்த்தர் கூட இருப்பார்னு சொன்னோம் இல்லையா? மற்றவர்களுக்கு அதான் சொன்னோம். அதான சொன்னோம். என்ன சொன்னோம்? என்ன வசனம்? வசனத்தை சொல்லுங்களேன். போன வாரம் சொன்னீங்க. இந்த வாரம் வரை எலெக்ஷன் பயங்கரமான பிசி இல்லையா? எலெக்ஷன் பிசி தானே. என்ன ஒண்ணு ஆமானு இல்லைன்னா எலெக்ஷன் பிசி தானே. ரொம்ப அப்படியே இடிச்சு டான்ஸ் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. எலெக்ஷன் பிசி தானே.
இந்த பாட்டிக்கிறேன், அந்த பண்ணிக்கிறேன், 543 தொகுதி என்ன பண்ணிருக்கிறேன், ஓடி ஓடி அந்த பிரச்சாரம் பண்றேன், இந்த பிரச்சாரம் பண்றேன், இந்த பிரச்சாரம் பண்றேன், நிக்க கூட நேரம் இல்லாம ஓடணும் தானே, அவ்வளவு பிஸி தானே. அந்த பிஸில என்ன மறந்து போச்சு, சொன்ன வார்த்தை மறந்து போச்சு தானே, இல்லையா? சொன்ன வார்த்தையே மறந்து போச்சு தானே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியா, இல்லை அருமையான என்ன அர்த்தம், நன்மை நல்லது செய்யணும்படியா, அதானே. அப்ப யாருக்கும் நல்லது பண்ணி நிக்கிறீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு கேட்டு யாராவது சொல்லி இவங்களால எனக்கு ஒரு நன்மை நடந்துச்சுன்னு இங்க இருக்கிறவங்க யாரானா சொன்னீங்கன்னா 100 ரூபாய் கொடுக்குறது. இங்க இருக்கிறவங்க யாரை பத்தி யார் சொன்னாலும் சரி, இவங்களால எனக்கு ஒரு நன்மை, இந்த நன்மை நடந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இவங்க வந்தாங்க, இதை பண்ணாங்க, என்னமோ செஞ்சாங்க, சூனியம் வச்சாங்க, பில்லி வச்சாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஆனா எனக்கு நடந்துச்சுன்னு இங்க கிழமை யார் சொன்னாலும் சரி, அந்த செஞ்சவங்களுக்கு 100 ரூபாய் தரேன். இப்ப ஸ்பாட்ல தரேன். என்ன இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுது, விளக்கம் தானே. இப்ப யார் கூட தேவன் இருக்க விரும்புறா? நல்லது செய்யறவங்க கூட கத்த விரும்புறா. அப்ப தெரிஞ்சிச்சு தானே, நான் நல்லது செஞ்சாதான் கர்த்தர் கூட இருக்கிறான். அப்ப தேவன் கூட இருந்தானா அவன் நல்ல செய்யாம இருக்கவே முடியாது தானே. இயேசுவோட பிதாவை தேவன் இருந்தாரா? 3 நேரம் சாப்பிட்டு இருந்தாரா? காலையில டிஃபன், இல்ல காலையில டீ பூஸ்ட், அப்புறம் 9 மணிக்கு டிஃபன் இல்லையா, 7 இட்லி 3 வடை, அப்புறம் சொன்ன 11 மணிக்கு 2 பஜ்ஜி 1 டீ, 1 மணிக்கு சாப்பாடு இல்லையா, கூட சைட் டிஷ் அது ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டு மணி 4 மணிக்கு திருப்பி ஒரு டீ பஜ்ஜி போண்டா, திருப்பி போய் 9 மணிக்கு அப்படி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு அப்பா அப்படி தூக்கி வந்தாரா? என்ன பண்ணாரு? என் பைபிள் அப்படிதான் இருக்குது. உங்க பைபிள் எப்படி இருக்கு? இல்ல என் பைபிள் சொன்ன பத்தி அது பூரா என் பைபிள் இருக்கு. உங்க பைபிள் எப்படி இருக்கு? இதான் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி அவர் கூட இருந்தபடினா காலை டீ குடிச்சாரு, படுத்துனாரு, இட்லி 9 மணிக்கு இட்லி சாப்பிட்டு படுத்து தூங்கினாரு, 11 மணிக்கு திரும்ப பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு படுத்து தூங்கினாரு, 1 மணிக்கு சிக்கன் மட்டன் அது இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கினாரு, 4 மணிக்கு போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிட்டு தூங்கினாரு, திரும்ப சப்பாத்திலாம் சாப்பிட்டு நைட் 9 மணிக்கு படுத்து அப்பா நித்திர தூங்கிட்டு திரும்ப காலை 9 மணிக்கு எழுந்தார். அப்படி என் பைபிள் இருக்குது. உங்க பைபிள் எப்படி இருக்குது? வசனம் புரியல, நான் பேசுறது புரியல. இல்லங்க வசனம் புரியலையா, நான் பேசுறது புரியலையான்னு கேட்டேன். அப்போஸ்தலர் 10:37 எல்லாருக்கும் தெரியுதானே. நசரேய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினா, அவருடனே கூட தேவன் இருந்தபடினா, நாம சொன்ன அதெல்லாம் என் பைபிள்ல இருக்கு. என்னன்னு? டீ குடிச்சாரு, டிபன் சாப்பிட்டாரு, பஜ்ஜி சாப்பிட்டாரு, போண்டா சாப்பிட்டாலும் என் பைபிள் இருக்குது. உங்க பைபிள் என்ன இருக்குது? இயேசுவின் நாமத்தில் நிறைய பேர் வாய்கள் திறக்கப்படுவதாக. நான் எல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? என் பைபிள் இப்படி இருக்கு, உங்க பைபிள் எப்படி இருக்கு? நான் படிப்பதெல்லாம் அப்படிதான் கேக்குது. என்னன்னு? ஏன் சார் இப்படிலாம் பண்ணாரு, என் பைபிள் இருக்கு, நான் அப்படிதான் படிக்கிறேன். நீங்க எப்படி படிக்கிறீங்க? கேட்கல. நன்மை செய்கிறவரா? ஓ சுற்றி திரிஞ்சாரா? அப்பதான் தேவன் கூட தான் சுற்றி திரிவாரு இல்லையா? நீ எங்க திரிந்தீங்க? நீங்க எங்க தெரிஞ்சீங்கன்னு கேட்டேன். அவர் எதுக்கு தெரிஞ்சாரு? நன்மை செய்ய தெரிஞ்சாரு. நீங்க நன்மை செய்ய தெரியவனா, நன்மையை வாங்க வேணா தெரிஞ்சீங்களா? நன்மையை செய்ய தெரியவனாங்க, நன்மையை வாங்கறதுக்காக தெரிஞ்சீங்களா? அப்ப தெரியும் நமக்கு என்னது? ஓ தேவன் கூட இருந்தா இப்படிதான் நடக்கும். அப்ப தெரியும் தானே. அப்ப தெரிஞ்ச செய்யணும் என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட எப்ப கூட இருப்பா? நன்மை செய்யறவன் கூட இருப்பான் இல்லையா? நன்மை செய்யறவன் அவன் தேவன் கூட இருந்தான் என்ன செய்வான்? நன்மை செய்யவன் இருக்கவே முடியாது. நன்மை செய்யவன் இருக்கவே முடியாது. எந்த காரணம் நன்மை செய்ய இருக்கவே முடியாது. சவுலோட ஆண்டவர் இருந்தாரா? 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 11ல பாத்தீங்கன்னா வெயில் ஏறதோடி மொத்த அம்மையும் காலி பண்ணிட்டான். வெயில் ஏறதுக்கு முன்னாடி சவுல் யார் மீது படையெடுத்து போன அத்தனை பேரையும் அடிக்கணும் அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அந்த அபிஷேகம் விலகச்சு பார்த்தீங்களா? தேவன் விலகினார் பார்த்தீங்களா? அதுக்கு மணி வரைக்கும் நல்ல புது தொடப்பமா இருந்தான். எப்போ? இந்த 16ஆம் அதிகாரம் முதல் பகுதி வரைக்கும் புது தொடப்பமா இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா இந்த புது தொடப்பம் என்னவா மாறும்? குட்ட தொடப்பமா மாறும் பார்த்தீங்களா? இந்த குட்ட தொடப்பம் என்ன பண்ணும்? போறவன் வரவன குத்தும் பார்த்தீங்களா? வாசல் தொடப்ப வச்சிருக்கீங்க தானே? வாசல் கூட தொடப்ப வச்சிருக்கீங்க தானே? நான் சொல்றது வாசல் கூட தொடப்ப வச்சிருக்கீங்க தானே? அது எந்த மாதிரி தொடப்போம்?
இந்த ஓலை கழிச்சு நடப்போம் தானே, அதுதான் கரெக்டாக தெரியும். சரியா? அந்த ஓலை கழிச்சு முதல்ல என்ன செய்யும்? பார்த்தா அழகா அப்படி நின்று கூட்டிடும் இல்லையா? அது கூட வருன்னு பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறவன் கையை குத்தும், வாழவன் கையை குத்தும், காலை குத்தும். பார்த்தீங்கன்னா மொத்த பேர் குச்சியில் கடந்து உட்காந்து முதல் எப்படி இருந்துச்சு? மொத்த குப்பையும் வெளியாச்சு. இவன் மொத்த ஆளையும் வெளித்தர மாதிரி குச்சியில் நடக்க மாட்டோம்ல. நமக்கு வழங்கினங்க செய்ய வேண்டியதை செய்யாத வரைக்கும் கர்த்தர் கூட இருக்க மாட்டார் என்பதை நீ தீர்க்கமா புரிஞ்சுக்கோ. நீ எத்தனை சபையில உட்கார்ந்து நடக்கணும்? நீ சபையில உட்கார்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செஞ்சிட மாட்டார்னா ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதை விளங்கிக்கணும். ஆமென். அப்ப நன்மை செய்கிற நபரா இருந்தா கர்த்தர் செய்வரே கூட இருப்பார்னா, நான் அதுக்கு சொன்னப்போ முடிக்கும்போது சொல்லிட்டு போனேன், ஒரு நபருக்கு ஒரு நபரா நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க இல்லையா? நேற்று எத்தனை பேர் நன்மை செஞ்சீங்க? நேற்றுக்கு உங்களால தான் சொன்னேன், இங்க வந்திருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் இவங்களால எனக்கு இந்த நன்மை நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா இப்பவே ஸ்பாட்ல 100 ரூபாய் தரேன். காசு இதிலே வச்சிருக்கேன் காசு. உண்மையா சொல்றேன், எடுத்து காட்டுமா? எடுத்து காட்டுமான்னு இதுல காசு இதுலயே வச்சிருக்கிறேன் காசு. போகும்போது எப்படி போயிடாது? சரி, வச்சிருக்கிற காசு வச்சிருக்கேன், கொடுக்கறதுக்குனே வச்சிருக்கிறேன். அதுல இது வச்சிருக்கிறேன்னா கொடுக்கறதுக்குனே வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப சொல்லுங்க, கொடுக்குறேன். பக்கத்துல கேளுங்க, ஆனவன் கூட இருக்கிறாரா? கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கேளுங்க. சரியா? முடியும் கிள்ளி கேளுங்க. இந்த கிள்ளு என்ன செய்யணும்? அப்படியே அந்த பலி எடுக்கணும் இல்லையா? அது கிள்ளி கேளுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருந்தீங்கன்னா உங்களால யாருக்காவது நன்மை நடக்கும். கர்த்தர் கூட இல்லைன்னா உங்களால உங்களுக்கே தலைவலிதான். சொல்லுங்க, உங்களுக்கே தலைவலிதான். உங்களால யாருக்கும் தம்படி பிரயோஜனம் இருக்காது. என்ன பிரயோஜனம் இருக்காது? தம்படி பிரயோஜனம் இருக்காது. சரியா? இப்ப கர்த்தர் கூட இருக்கிறாரா? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கர்த்தர் கூட இருந்தாங்க நடக்க வேண்டியது நடக்கும். கர்த்தர் கூட நடக்க வேண்டியது நடக்கும். சரி, இப்ப நீங்க திருப்பி பார்க்கிறது, கர்த்தர் யாரோட கூட இருப்பார்? அப்படி இருந்தா என்ன சம்பவிக்கும்? நமக்கு சம்பவிக்கும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம், திரும்ப கவனிப்போம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே. 5ஆம் வசனம், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கு. யாரோட கூட கர்த்தர் இருக்க விரும்புறா? மீட்டுக் கொண்டவனோட கூட கர்த்தர் இருக்க விரும்புறா. மீட்டுக் கொண்டவர்களோட கூட கர்த்தர் இருக்க விரும்புது. ஆமென். யாரோட கூட இருக்க விரும்புறா? அந்த வசனம் சொல்லுது, திரும்ப முதல் வசனம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய. ஏற்கனவே இந்த ஒரு செய்தி கவனிச்சிருக்கிறோம். தலைப்பது ஞாபகம் இருக்கா? தலைப்பாவது ஞாபகம் இருக்கா? இந்த 40 ஆரம்பிக்கும் போதே அதான் ஆரம்பிச்சோம் இல்லையா? இது ஆரம்பிக்கும் போதே இந்த முதல் வசனத்தை தான் ஆரம்பிச்சது. 43ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே முதல் வசனத்தை ஆரம்பிச்சதான் திரும்ப நம்ம 4ஆவது வசனத்துக்கு போய் திரும்ப 3ஆவது வசனத்துக்கு வந்து இப்ப நம்ம திரும்ப முதல் வசனத்துக்கு இருக்கிறோம் இல்லையா? தலைப்பாத ஞாபகம் இருக்கா யாருக்காவது? 1, 2 ஞாபகம் இருக்கு இல்லையா? உருவாக்கப்பட்டவனோடு கூட என்ன செய்ய விரும்புறார்? இருக்க விரும்புகிறார் இல்லையா? 1.5 மணி நேரமும் பேசியும் எனக்கு தலை கூட ஞாபகம் இல்லைன்னா என்ன சொல்றதுன்னு புரியல. 1.5 மணி நேரம் ஒரு செய்தியை கேட்டோம். அந்த சம்பவத்தை வாசிக்கும் போதே இந்த பிரசங்கம் பண்ணாங்க. முழு பிரசங்கம் ஞாபகம் தேவையில்லை, முழு பிரசங்கமும் ஞாபகம் வைக்க தேவையில்லை. ஆனா தலைப்பாவது தலைப்பு கூட ஞாபகம் இல்லைன்னா நீ கேட்ட விதமே சரியில்லைன்னு. ஒரு செய்தியுடைய தலைப்பு கூட உனக்கு ஞாபகம் வரலன்னா நீ கேட்ட விதமே சரியில்லைன்னு. உருவாக்கப்பட்டவனோட கர்த்தர் என்ன செய்வாரா? இருக்க விரும்புகிறான்னு சொல்லி பார்த்தோம். அவன் சொல்லி வரா, உருவாக்கப்பட்டவரும் இப்போது யாக்கோபை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே. நான் 5ஆம் வசனம் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப யாரோட கூட தேவன் இருக்க விரும்புறா? மீட்டுக் கொண்டவர்களோட கூட தேவன் இருக்க விரும்புகிறார். ஆமென். மீட்டுக் கொள்வதுனா என்ன? யாரை கர்த்தர் மீட்டுக் கொள்வார்? மீட்டுக் கொண்டதற்கான அடையாளம் என்ன? மீட்டுக் கொண்டவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இந்த 4 விதத்துல சொல்லி முடிச்சார். ஆமென். மீட்டுக் கொண்ட மீட்பு அப்படின்னா என்ன? எது மீட்பு?
என்னை மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னா எதை வச்சு நம்ம மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். நான் மீட்டு கொள்ளப்பட்டேன்னா யாரை கர்த்தர் மீட்டுக் கொள்ள விரும்புகிறார்? எல்லாரையும் மீட்க விரும்பணும். எல்லாரையும் நம்ம சொல்ல புரிஞ்சுக்கோம். நம்ம கொஞ்சம் மாதிரி தெரியும், போக புரிஞ்சுக்கோம். சரியா? புரிஞ்சு மட்டும் தான் என்ன ஆச்சு, புரியாத மட்டும் தான் என்ன ஆச்சு. ஊதர சங்க ஊதிடுறேன், காது உள்ளவர்கள் அவ்வளவுதான். சரியா? நீ கேட்டுட்டு மாறிடுவேன் நான் பிரசங்கம் பண்ணல, பட் கர்த்தர் சொன்னா நான் பிரசங்கம் பண்றேன். ஆமே. நாளைக்கு அவர் என்ன கேட்கக்கூடாது, சொன்னாலும் என்ன கேட்கக்கூடாது, அதனால நான் சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு கூட கேட்டே இருக்கணும், முன்ன கேட்டா நீ பதில் சொல்லிக்கணும். ஆமே. கேட்பாரா? நான் சொல்றேன், மற்றவங்களை கேட்கறா இல்லையோ, உங்களை விசாரிக்கிற விசாரணையே தனியா இருக்கு. ஃபுல்பிட்ல இருந்து சொல்றேன், உங்களை விசாரிக்கிற விசாரணையே தனியா இருக்கும். சரியா? எல்லா இடத்துல நின்று பிரசங்கம் கேட்டுப்பீங்க, எல்லா இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுப்பீங்க, முழங்கால எங்க பிரசங்கம் கேட்டுப்பீங்கன்னு சொல்லுங்க. நின்று பிரசங்கம் கேட்டுப்பீங்க இல்லையா? நின்று பிரசங்கம் பண்றதை கேட்டிருப்பீங்க இல்லையா? 1 மணி நேரம் 12 மணி நேரம் ஓகே. உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றது உட்கார்ந்து கேட்டிருப்பீங்க இல்லையா? முழங்கால் பிரசங்கம் பண்ணது எங்க கேட்டு சொல்லு. எனக்கு தேவன் அனுமதிச்சிருக்க அதை நான் செய்யறேன். இது சுய விருப்பமோ அது பெருமை அல்ல. கர்த்தர் அனுமதிக்கல முழங்கால் நிக்க முடியாது. கர்த்தர் அனுமதிக்கலாம் நிக்க முடியாது. இங்க இல்ல, எந்த ஜெபனாலும் முழங்கால் தான். அங்கேயும் முழங்கால் தான், காலையில முழங்கால் தான், சாயங்காலம் முழங்கால் தான். மைக்கில கையில எடுத்தா முழங்கால் தான். அது கர்த்தர் போட்ட பிச்சை, கர்த்தர் அனுமதிச்சா நான் செய்யறேன் இல்லையா? நின்னு கேட்கிற பிரசங்கத்தையே கர்த்தர் கணக்கு கேட்பாருனா, முழங்கால் பிரசங்கம் கேட்கிற பிரசங்கத்தை எவ்வளவு கணக்கு கேட்பான்னு யோசிச்சுக்கோ. உன்னை விசாரிக்கிற விசாரணையே தனியா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், உன்னை விசாரிக்கிற விசாரணையே தனியா இருக்கும். பயமுறுத்தல, இதான் உண்மை. ஏதோ சும்மா உட்கார்ந்து கதை கேட்கிற மாதிரி உட்கார்ந்து கதை கேட்டு போன நினைச்சிட்டேன்னா கர்த்தர் விசாரிப்பாரா? கர்த்தர் கேட்பா. அன்னைக்கு கேட்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். அன்னைக்கு கேட்கிற விதமே வித்தியாசம் இருக்கும். என் முழங்கால பார்த்தீங்கன்னா குதிரை காலோட மோசமா இருக்கும் தெரியுமா? என் முழங்கால பார்த்தீங்கன்னா கழுத கால குதிரை காலோட மோசமா இருக்கும். அப்படிதான் இருக்குது. ஆனாலும் விட மாட்டேன். வலி எடுக்கணும், முழங்கால குத்துவன் கீழே தங்க அப்படி குத்துவன். என்ன வலி எடுக்கிறேன் நம்ம, என்ன வலி எடுக்கிறேன் உண்மையாதான் சொல்றேன். கொஞ்சம் வலி எடுத்து வச்சு அப்படி குத்துவன். எதுக்கு? என்ன வலி எடுக்கிற அப்படின்னு குத்துவன். ஏன்? கர்த்தருக்கு பயப்படாத முழங்கால் இருக்கவே கூடாது. நீங்க அப்படி அந்த வெறியோட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆமே. ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகணும், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போகணும் என்பதற்காக பிரசங்கம் பண்ணல. உபவாசத்தோடு நின்று உபவாசம் இருந்து அவ்வளவு வழிகளோட கூட உனக்கு கரையன் செலுத்து உனக்கு பிரசங்கம் பண்றேன். இந்த பிரசங்கத்தையும் கேட்டுட்டு நீ அசால்ட்டா உட்காந்துட்டு போவனா கர்த்தர் கணக்கேப்பா, அவருக்கு பதில் சொல்லு. நானும் கேட்க மாட்டேன், அவர்கிட்ட சொல்லிடுவேன். கொஞ்சம் விசாரிக்கிற அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் விசாரிக்கிற விசாரணை வித்தியாசமா இருக்கும், பார்த்துக்கோங்க. அதனால மீட்கப்பட்டவர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறது. ஆமே. யாரோட இருக்க விரும்புறா? மீட்கப்பட்டவர்களோடு கூட கர்த்தர். மீட்பறதுன்னா என்ன? மீட்கிறதுனா என்ன? நிறைய பேர் எல்லாருக்கும் மேக்சிமம் காத்தவர், இப்பொழுதும் காக்கிறவர், இதுக்கு மேலையும் காக்கிறவன்றத நான் நம்புறேன். நல்ல கர்த்தனை காப்பார். ஆமே. அப்ப அடகு வைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? இப்ப அடகு வச்சது என்ன செய்யணும்? அடகு வச்சுட்டோம்னா அது நம்மளுடையதே கிடையாது. நம்முடையது போல இருக்கலாமே தவிர ஆனா யாருக்கு கிடையாது? நம்முடையது கிடையாது. எப்ப நம்முடையது? அதுக்குரிய எல்லா காரியத்தையும் செலுத்தி அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை எல்லாம் கொடுத்துட்டு அது நம்ம கையில் வருது பத்தியா? அப்பதான் இது என்னன்னு சொன்னா நமக்கு சொந்தம். என்ன சொல்லணும்னா நமக்கு மட்டுமே சொந்தம். மீட்கப்பட்டவனா எது? சத்துருக்கள் அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், கடனுக்கு அடிமையாக இருந்தோம். கடன் அடிமையா? பைபிள் சொல்றது கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருந்தோம், வியாதிக்கு அடிமையா இருந்தோம், விளைவுகளுக்கு அடிமையா இருந்தோம், வறுமைக்கு அடிமையா இருந்தோம், தரித்திரத்துக்கு அடிமையா இருந்தோம், பல இடங்களுக்கு அடிமையா இருந்தோம். இந்த அடிமையா இருந்தவர்களை கர்த்தர் விரும்புறா, மீட்க விரும்புறா. அந்த மீட்பதுனா என்ன? இதுவரைக்கும் அடிமையா இருந்த போது மற்ற எதுக்கு வேணாலும் சொந்தம். எதுக்கு வேணாலும், இன்னும் சொல்ல போனா வியாதி அடிமைப்படுறதுனா வியாதிக்கு நம்ம சொந்தம். வியாதி எப்ப வேணாலும் நமக்கு வரும். வியாதி எப்ப வேணாலும் நமக்கு வரும் இல்லையா? சொல்றது விளக்குதுங்களா? எதுக்கு நான் அடிமையா இருக்கிறனோ அது என்ன எப்ப வேணாலும் தாக்கலாம். அது தாக்க கூடாதுன்னு நீ கட்டளை போடவே முடியாது. ஏன் முடியாது? நீ அதுக்கு அடிமை. நீ அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்களா? இப்ப அவன் நினைச்சா சாப்பாடு கொடுப்பான், நினைச்சா குடிச்சா கொடுக்க மாட்டான் இல்லையா? 5 மணிக்கு வேலைக்கு வந்தா 5 மணிக்கு போகணும். 9 மணி தான் வேலையை முடிக்கணும்னா 9 மணி தான் முடிக்கணும். ஒரு நாள் எவ்வளவு செங்கல் அறுக்கணும்னா எவ்வளவு செங்கல் அறுக்கணும். இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். இதைதான் சாப்பிடணும், இதைதான் சாப்பிடணும் இல்லையா?
இளைய மகன் போய் ஒருத்தன் பண்ணி வச்சானா, அவனுக்கு ஆசை சாப்பிடணும்னு ஆசை இல்லையா, ஆனா என்ன கொடுக்கல, அவன் விருப்பம் என்ன செய்யாது, நிறைவேறாது. யாரோட விருப்பம் தான், யாருக்கு அடிமையா இருக்கிறோமோ அவங்க விருப்பம் தான் இல்லையா. இப்ப தேவன் என்ன விரும்புறார், நம்மளை மீட்க விரும்புகிறான். எங்க இருந்தோம், அடிமையா இருக்கிற போது அது விருப்பப்படி எல்லாம் என்ன பண்ணுச்சு, நம்மளை ஆட்டி படைச்சுச்சா. இனி நம்ம தேவன் என்ன செய்ய விரும்புறான், நம்மளை கர்த்தர் மீட்க விரும்புறான். அப்ப மீட் பண்ணா என்ன, நான் தேவனுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். மீட்கப்படுவது என்றால் என்ன, நான் ஒரு பொருளை மீட்டேன்னா அது யாருக்கு தான் சொந்தம், மீட்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப நான் ஒரு நகை வச்சுட்டேன், அந்த நகை என்ன செய்யறேன், வட்டி முதல்ல கொடுத்துட்டு அந்த நகை மீட்டேன். இந்த நகை யாருக்கு சொந்தம், கடைக்காரன் உரிமை பாராட்ட முடியுமா, ஒரே ஒரு நபர் என்ன செய்ய முடியாது, இதுக்கு மேல உரிமை பாராட்ட முடியாது. இதுக்கு ஒரே ஒரு உரிமையாளர் யாரு, நான் மட்டும்தான். யார் மீட்கப்பட்டார்களோ அவர்கள் மட்டும்தான் அதுக்கு என்ன செய்ய முடியும், உரிமை பாராட்ட முடியும். அப்படின்னா இன்னைக்கு மீட்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம், நம்மளை யார் மீட்டாரோ அவர் மட்டும்தான் நம்ம என்னவா இருக்கணும், உரிமை பாராட்டணும். இன்னொரு என்ன சொன்னா, அவருக்கு மட்டும்தான் நம்ம சொந்தமாக இருக்கணும். இன்னைக்கு நான் மீட்கப்பட்டவருக்கு மட்டும்தான் நான் சொந்தமா இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்ல முடியும். நான் உலகத்துக்கு சொந்தம் இல்ல, நான் வியாதிக்கு சொந்தம் இல்ல, நான் ஜனங்களுக்கு சொந்தம் இல்ல, நான் பணத்துக்கு சொந்தம் இல்ல, வேற எதுக்குமே நான் சொந்தம் இல்லைங்க, நாங்க இயேசுக்கு மட்டும்தாங்க சொந்தம் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்ல முடியும். அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ, சரியா. இப்போ சொந்தம் இப்ப இந்த பொருளை நகை கை பத்திச்சுக்கோங்கள. இப்ப நான் என்ன பண்ணலாம், இத நான் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. இப்ப நான் மீட்டர் தானே, இதை நான் என்ன வேணாலும் நான் போடலாம், நான் உடைக்கலாம், நான் வைக்கலாம், நான் பத்திரமா வைக்கலாம், நான் என்ன வேணாலும். இப்ப நான் ஆற்றபடி எல்லாம் அந்த நகை ஆடுமா, இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுமா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு. இப்ப நான் மீட்டர் வச்சுக்கோங்களேன், இதை என்ன செஞ்சுட்டேன், மீட் எடுத்துக்கிட்டேன், மீட்டு கொண்டு வந்துட்டேன். இப்ப ஏன் விருப்பத்தின்படி இதை நான் செய்வேன்னா, இல்ல இது விரும்புறபடி நான் செய்வேன்னா, இது விரும்புது என்ன விரும்புது, என்ன கொண்டு போயிட்டு வீரோட உள் லாக்கர்ல யாருக்குமே தெரியாத 3 பரிசுகளை வச்சு பூட்டி வச்சிடணும் அப்படின்னு இது நினைக்குது. எது இது நினைக்குது, சரியா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், உன்னை அதுக்கு நான் மீட்டேன், நான் என்ன செய்வேன், உன்னை காதுல மாட்டி வெயில காய வைப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை சொல்லல, நான் விளக்கத்துக்காக சொல்றேன். சரி, நான் என்ன நினைக்கிறேன், போ காதுல மாட்டி எங்க வைக்குவேன், வெயில உன்னை காய வைக்கணும்னு நினைக்கிறேன். இது விரும்புறபடி நான் செய்வேனா, இல்ல நான் விரும்புறபடி செய்வேனா. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறேன். நீங்க மீட்கப்பட்டீங்களா, யார் விருப்பத்தின்படி செய்யறீங்க, உங்க விருப்பத்தின்படியா இல்ல மீட்கப்பட்ட விருப்பத்தின்படியா. அப்ப நான் மீட்கப்பட்டது உண்மைன்னா இல்லையா, மீட்கப்பட்டதுன்னா நான் யாருக்கு மட்டும் தான் சொந்தம், என்னை யார் மீட்டாரோ அவருக்கு தான் நான் சொந்தம். என்னை யார் மீட்டாரோ அவருக்கு தான் நான் சொந்தம். இப்ப அவர் தான் என்ன செய்ய முடியும், என்ன படிக்க முடியுமா, முடியும். இடிக்க முடியுமா, தூக்கி போட முடியுமா, பத்திரமா வைக்க முடியுமா, என்ன வேணாலும் செய்யலாம். அவர் விருப்பம் தான் இல்லையா. பக்கத்துல போய் கேளு, உங்க விருப்பமா அவர் விருப்பமா. நீங்க மீட்கப்பட்டது உண்மைன்னா உங்க விருப்பம் இல்ல, அவர் விருப்பம். நினைக்கிறதா, என் வாழ்க்கையில அவர் விரும்பினதை தான் நான் செய்யறேன், அப்படிப்பட்டவளை தான் இருக்கிறோம். அன்னைக்கு அப்படிப்பட்டவளை தான் இருக்கிறமான்னு கேட்டேன். தமிழ் வழங்கு தானே, தமிழ் வழங்குதான்னு கேட்டேன். வழங்கு தானே. இப்ப நான் மீட்கப்பட்டேன், யாருக்கு சொந்தம், என்ன யார் மீட்டாரோ அவருக்கு சொந்தம் இல்லையா. அவர் என்ன என்ன பண்ணாலும் அவர் விருப்பம் என்னவோ அதை செய்யலாம் இல்லையா. நான் விரும்புறபடி என்னமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. யோசேப்பு ரொம்ப நல்லவன் தானே. அவன் நினைக்கிறான் என்னன்னு, என்ன ஜெயில போடக்கூடாது அவன் நினைச்சானா நினைக்கலையா. போத்திபார் என்ன நினைச்சான், உன்னை கொண்டு போய் ஜெயில போடுவேன்னு நினைச்சான் இல்லையா. இப்ப யோசேப்பு விரும்புறது நடந்துச்சா, போத்திபார் விரும்புறது நடந்துச்சா. புரியுதா நான் சொல்றது. போத்திபாரும் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான், இவனை கொண்டு எங்க போடணும், ஜெயில போடணும். யோசேப்பு நினைக்கிறான், எனக்கு ரொம்ப அரச மாளிகளா இருக்கும்னு நினைக்கிறான். யார் விருப்பம் நிறைவேறிச்சு, யார் விருப்பம் நிறைவேறிச்சுன்னா, ஒரு நாள் 2 நாளா 13 வருஷம் எங்க போட்டு வாட்டி எடுத்துட்டான், ஜெயில போட்டு வாட்டி எடுத்துட்டார்ல. யார் விருப்பம், யார் மீட்டானோ அவனுடைய விருப்பம் இல்லையா. இந்த யோசேப்பு என்ன கொடுத்திருக்கிறான், இவன் காசை கொடுத்திருக்கிறான். யாரு, போத்திபார் என்ன கொடுத்து வாங்கி இருக்கிறான். அவன் சொல்லிருப்பான், 20 வெள்ளி காசு கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன். யாரு, அந்த இஸ்ரவேல் சொல்லுவான்ல, யோசேப்பு நானு 20 வெள்ளி காசு கொடுத்து வாங்கி இருப்பேன். அப்ப நீ எவ்வளவு கொடுக்குற, 50 வெள்ளி காசு கொடுத்தா கொடுக்குறேன். இப்ப 50 வெள்ளி காசு கொடுத்து வாங்கி வந்துட்டானா. இப்ப யோசேப்பு சொல்றான், நான் என்ன சொல்றேன்,
எனக்கு கஷ்டமா இருக்குங்க, என்னால முடியாது அப்படின்னா எஜமான ஓய் ஒரு குத்து குத்துமா. என்னன்னு 50 வெள்ளிக்காசை கொடுத்து நீ உட்கார வச்சிருக்கிறது இல்ல, இது செய்யறதுக்கு இல்லையா? 50 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினது எதுக்கு? உன்னை உட்கார வச்சிருக்கிறதுக்கா? வேற எதுக்கு? நான் சொல்றத என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உன்னை என்ன கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உன்னை மீட்டு வச்சிருக்கிறேன் இல்லையா? அவன் கையில உன்னை மீட்டு இங்க வச்சிருக்கேன். இப்ப ஏசு என்ன சொல்லுவாரு, உன்னை பிசாசு மீட்டது எதுக்கு? நீ ஜாலி பண்ற தூங்குறதுக்கா, ஊர் சுத்துறதுக்கா, உலகம் சுத்துறதுக்கா, நாடு நகரம் சுத்துறதுக்கா, இஷ்டம் போல வாழ்றதுக்கா? எதுக்கு? நான் விரும்புறத செய்யறதுக்கு தான் உன்னை எது கொடுத்துருக்கிறேன், என் உயிரை கொடுத்து மீட்டது எதுக்கு? ஏசு கேட்க மாட்டாரா? எப்பா ஓம் விருப்பமா ஏன் விருப்பமா? ஏன் விருப்பமா ஓம் விருப்பமா? ஏசு அப்படி கேட்பாரா? ஏச மறுபக்கத்தை நீங்க பார்க்கறதா பிரச்சனை உங்களுக்கு, சரியா? ஏசு எப்படி பார்த்துட்டோம்? அற்புதம் செய்கிறவ, நிமிரம் நிக்கிறவ, அதை போக்குறவ, இதை போக்குற இதை போக்குறதான் பார்த்துட்டு தவிர ஆனா ஓங்கி குத்துறவன் தான் நம்ம பார்க்கல. அதான் பிரச்சனை. ஓங்கி என்ன செய்யறவரு குத்துறவன் என்ன செய்யல, இயேசுவை பார்க்க மறந்துட்டோம். அதான் நமக்கு பிரச்சனை. ஏன்? ஏதோ ஒரு சைடுல பார்த்துட்டோம், விடுதலையாக்கிறவர், சுகமாக்கிறவர், அற்புதம் செய்வர், ஆஸ்வதிக்கிறவர், இப்படி பார்த்தோம் ஒழிய மறுபக்கம் யாரு பட்சிக்கிற அக்கினின்றத பார்க்காம போயிட்டோம் இல்லையா? ஒரு பக்கம் இயேசு இரக்கமுள்ள ஆண்டவர், மறுபக்கம் கடினமுள்ள ஆண்டவர். தெரியுமா உனக்கு? ஒரு பக்கம் இயேசு யாரு? இரக்கமுள்ள ஆண்டவர். இன்னும் சொல்லுங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர், மறுபக்கம் கடினமுள்ள ஆண்டவர். அது தெரியுமா உனக்கு? இயேசு கடினமுள்ளவரா? நாம் இதுவரை கேள்விப்படவே இல்லை இல்லையா? இயேசு கடினமுள்ளவர்கள் கேள்விப்படலையா? கேள்விப்படல. இப்ப நான் காட்டுறேன், நான் உனக்கு காட்டுறேன், சரியா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் என்ன வயசு? பைபிளை போட்டாதீங்க, அப்படியே சொல்லுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 99 வயசு இல்லையா? எத்தனை ஆயிரம் முறை டெஸ்ட் எழுதினாலும் எத்தனை வயசுன்னு கேட்டாலும் திருப்ப அப்ப பைபிளை திருத்தி அப்படி பார்க்கணும் இல்லையா? 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இல்லையா? 18ஆம் எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? 99 வயசு இல்லையா? மத்தியான வேளையில் கூடார வாசல் உட்கார்ந்தார் அப்படி இருக்கு இல்லையா? மத்தியான வேளையில் உஷ்ண வேளையில் கூடார வாசல் உட்கார்ந்து எங்க உட்கார்ந்துக்கிறாங்க? கூடார வாசல்ல உட்கார்றது ஒரு அனுபவம், வீட்டுக்குள்ள உட்கார்றது ஒரு அனுபவம். கூடார வாசல்ல உட்கார்றது ஒரு அனுபவம், வீட்டுக்குள்ள உட்கார்றது ஒரு அனுபவம். யார் வாசல்ல உட்காருவா? அப்படியே வேலை செஞ்சு களைச்சு போய் வரவன் தான் அப்படியே போட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே படுத்துக்குவாங்க. எங்க? வீட்டு வாசல்ல. அது தர பொறிக்க இருக்காது, பாய் இருக்காது, தாய் ஒண்ணும் இருக்காது. அதே மழை அப்படி விழுந்து. ஏன்னாக்க முதல்ல விழுந்தா போதுடா சாமி, வீடு வந்து சேர்ந்தமே அப்படின்னு ஒரு விழுந்துக்குவாங்க. எப்போ? கடினமாய் உழைச்சிட்டு. வயசு எவ்வளவு? 99 இல்லையா? ஆண்டவர் எப்ப வராரு? உஷ்ண வேளையில வராரு. இப்ப வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணா? எழுந்து பார்த்த உடனே எழுந்து குடு 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 குடுன்னு ஓடினாரா? ஓடி வணங்கினாரு, உட்கார்ந்து வந்து கூட்டம் வந்து எங்க உட்கார வச்சாரு? மரத்தடியில உட்கார வச்சுட்டு அப்படியே நேரா சாராளோட வீட்டுக்கு ஓடினாரா? அங்க எங்க ஓடினாரு? வேலைக்கடை ஓடினாரு, வேலைக்கடை ஓடினாரு, தயிருக்கு ஓடினாரு, வெங்காய பச்சடி ஓடினாரு, எங்கெங்கயோ ஓடினாரா? எல்லாம் ஓடினாரா இல்லையா? பால் கட்டின்னு இருக்கு இல்லையா? அதான் என்னது? பிரியாணி செய்ய தயிர் பச்சடி வேணும்ல? பிரியாணி தயிர் பச்சடி போடணுமா வேணாவா? போடணும் தானே. அது இப்ப வெங்காயம்னாக்கா சாப்பிட முடியாது இல்ல, உடனே பாடி ஹீட் ஆயிடுது இல்ல. பைபிள் சொல்லுதா இல்லையாங்க? பால் கட்டியில கொண்டு வந்தான்னு சொல்லுதா இல்லையா? பால் கட்டியில என்ன? தயிர் பச்சடி தானே. அதுதாங்க பால் கட்டினா என்ன? பால் என்னவா மாறணும்? கட்டியா மாறணும். எப்ப மாறும்? தயிர் போட தானே மாறும் இல்லையா? அததான் சொல்ல வரேன், சரியா? நீங்க எல்லாம் ஒவ்வொரு கூடாரத்தை ஓடினார் இல்ல? ஓடினாரா? ஓடி எல்லாம் சமைச்சு உடனே வச்சாரா? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? மூணு படி மாவு சப்பாத்தி சுடணும் இல்லையா? மூணு படி மாவு எல்லாம் சப்பாத்தி சுடுவீங்க. சாயங்காலம் ஒரு 12 மணிக்காவது கொடுத்துருவீங்களா? ஒரு 12 மணிக்காவது நைட்டு 6 மணிக்கு ஆரம்பிக்கிற மாவு பேசி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 12 மணிக்கு சப்பாத்தி கையில் கொடுத்துருவீங்களா? மூணு படி மாவு எவ்வளவு சப்பாத்தி சுடுவீங்க? கணக்கு பண்ணிக்கோங்க, சரியா? எத்தனை மணி நேரம் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு சப்பாத்தி சுடவே நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. 3 படி மாவு எத்தனை படி? 3 படி மாவுனா கிட்டத்தட்ட 5 கிலோ மாவு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கிலோ மாவை சப்பாத்தி சுடனா எவ்வளவு நேரம் ஆகும் நீ கணக்கு பண்ணிக்கோங்க, சரியா? அது எங்க ஓடணும்? ஆட்டு மந்தைக்கு ஓடணும், மாட்டு மந்தைக்கு ஓடணும், பால் கட்டிக்கு ஓடணும், எல்லாம் ஓடணும். ஓடணுமா? எல்லாம் ஓட்டமா நடையா?
எல்லா இடமும் ஓட்டணும் இல்லையா? ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு? கடினமாய் வேலை செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? இப்ப ஏசு என்ன பண்ணி இருக்கிறாரு? மரத்தடியில இயேசு உட்கார்ந்துக்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணி இருக்கிறாரு? சாராள் கூடாரத்துக்கு ஓடுறாரு, அப்புறம் மாட்டு மந்தைக்கு ஓடுறாரு, ஆட்டு மந்தைக்கு ஓடுறாரு, பாயக்கடி எல்லாம் வெண்ணெய் எல்லாம் ஓடி போனாரா, எல்லாம் கொண்டு உட்கார வச்சுட்டு ஆபிரகாம் அந்த சேர் போட்டு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தார். புரியல? பின்னாடி ஆமாடவரே பார்த்திருக்காங்க. அப்படியே அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்ல பின்னாடி அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியா சேர் போட்டு உட்காந்து 7 சேர் போட்டு உட்காந்து ஆபரம் சேர் போட்டு உட்காந்து அப்படி பார்த்து உட்காந்துக்கிறீங்களா இல்லையா? என்ன பண்ணாரா? நின்று கொண்டு இருந்தா. சரி, 3 பேர் சாப்பிட்டாங்களா? எவ்வளவு சாப்பிட்டாங்க? 3 படி மாவு சப்பாத்தி சாப்பிட்டாங்க இல்லையா? கண்ணு அது கொளுத்து கண்ணு சாப்பிட்டாங்க, ஆடை சாப்பிட்டாங்க, பால்கடி ஒண்ணாங்க. என்ன இல்ல ஒண்ணு மீதி இல்லை. மொத்தம் சாப்பிட்டு முடிச்சாங்களா? எவ்வளவு நேரம் சாப்பிடறதுக்கு? 4 சப்பாத்தி போட்டு உட்காந்து நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப இவ்வளவு நேரம் சாப்பிட்டு முடிக்கிறது என்ன ஆகி போச்சு? சாயங்காலம் ஆகி போச்சு இல்லையா? இது வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணி நிற்கிறாரு? நினைக்கிறேன். வயசு எவ்வளவு? 99. இப்ப முடிச்ச உடனே கிளம்ப 2 தூதர் எங்க போயிட்டாங்க? சோதம் போயிட்டாங்களா? இப்ப இவங்க சோதம் இவர் போக வேண்டியதானே? இவங்கெல்லாம் போனாங்களா? இவர் போக வேண்டியதானே? போனாரா? நம்ம நின்னுக்கிறார் தானே? ஏதோ நம்ம வீட்டு அக்கா பிடிக்க பண்ணிக்கிறாங்கல்ல, வீட்டோட சண்டை போடும் அந்த மூலை நின்னுக்குவாங்கல்ல, தெரு மூலை நின்னுக்குவாங்க இல்லையா? நம்ம வீட்டு அக்கா வீட்டுக்காரங்களோட சண்டை போடும் தெரு மூலை கோச்சு நின்னுக்குவாங்கல்ல, வந்து கூட்டு போட்டு அப்படி நின்னுக்குவாங்கல்ல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி இருக்கிறீங்களா? நம்ம வீட்டுல அக்கா வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டு தெரு மூலை பண்ணி நின்னுக்குவாங்க தானே? நீங்க அப்படி இருக்கலையா? சரி, இப்ப ஜெபம் பண்றேன். உண்மையாதான் ஜெபம் பண்ணி சில விஷயத்துக்கு ஜெபம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்படி தெருமுறை. அப்ப இவரு அவங்களோட அங்க போயிட்டாங்க. இவர் எங்க போய் நின்னுக்கிறாரு? 2 தூதர் எங்க போயிட்டாங்க? சோதம் போயிட்டாங்களா? இவர் போக வேண்டியதானே? இவர் போன எங்க போய் நின்னுக்கிறாரு? அந்த தெரு மூலை போய் நின்னுக்கிறாரா? இப்ப நின்று இவரு போனார்ல, போயிட்டு அங்க நின்னுக்க வேண்டிய. இப்ப அவர் என்ன பண்றாரு? ஒண்ணு சொல்லல. இப்ப என்ன பண்றாரு? இவர் ஜெபம் ஆரம்பிக்கணும். எப்போ? சாயங்காலம் இல்லையா? தூதரங்க அங்க போனாங்க, இயேசு நிக்கிறார். இப்ப ஆபிரகாம் நிக்கிறார், இங்க நிக்கிறார்ல. இவர் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? காலையில வேலை செஞ்சாரு. எவ்வளவு திறந்தாரு நமக்கு? ஏன்னா ஆபிரகாம் பழக்கம் என்ன? அதிகாலை எழும்புற பழக்கம். யாருக்கு? பிள்ளைய பெற்று எவ்வளவு திறந்துருவாரு? பிள்ளைய பெற்றுனாலே அதிகாலை எழுப்பாருன்னா வேலை செய்ய தெரிஞ்சிருப்பாரு. அப்ப அதிகாலை எழுந்தாரு, 12 மணி வரை வேலை செஞ்சாரு. அப்பதான் வந்து உட்கார்ந்தாரு. 3 பேர் நிக்கிறாங்க. எழுந்து என்ன பண்ணாரு? அப்ப எழும்பினவர் தான் ஒரு 12 மணிக்கு எழுந்தாரு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு எழுந்தவர் எப்ப உட்கார்ந்தாரு? இப்ப சாயங்காலம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன செய்யல? உட்கார்ந்து இல்லையா? சரி, சாயங்காலம் அங்க என்ன பண்றாரு? ஜோமன் பண்ணி நின்றாரா? 99 வயசு கிழமை இவ்வளவு ஓடினாரு. இந்த ஆண்டவர் கொஞ்சம் இறக்க வேணாம்? என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். என் கஷ்டம் 99 வயசு கஷ்டப்படத கர்த்தர் பார்த்து அமைதியா தான் இருந்தார். இது என் கஷ்டம் தெரியும், என் வழி தெரியும், விளைவிடம் தெரியும், நிலைமை தெரியும், சூழ்நிலை தெரியும், கதை சொல்றமே அந்த ஏசா தான் சொல்ல வரேன். 99 வயசு கால அதிகாலை எழுப்பினாரு. ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? 12 மணிக்கு எழுந்து 99 வயசு கிழமை இவ்வளவு வேலை ஓடி செஞ்சுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப எங்க நின்னுக்கிறாரு? அங்க நின்னுக்கிறார்ல. அங்க கையில நின்னுக்கிறார்ல. இப்ப ஜெபம் எதுக்கிறாரா? ஜெபமா இப்போ நேற்று எவ்வளவு நேரத்துக்கு தூங்க போனான்னு தெரியாது. அதிகாலை எழுப்பிட்டாரு. காலையில இருந்து வேலை, மத்தியானம் வேலை, சாயங்காலம் நின்னுக்கிறாரு. இது வரைக்கும் மனுஷன் என்ன செய்யல? அப்பா கீழே உட்காரல இல்லையா? 1/2 மணி நேரம் ஆரம்பம் நின்றுனா நமக்கு காலை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துக்கிறோம். எவ்வளவு நேரம்? எங்க நம்ம ஆராதனை தான் சொன்னேன். ஆராதனை எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் ஆராதனை இல்லையா? உட்காந்து 1/2 மணி நேரம் பாட்டு பாடுறோம். 1/2 மணி நேரம் ஆராதனைக்கு இந்த பக்கம் திரும்புறோம், இப்படி சாயறோம், இப்படி நீள்றோம். பக்கத்துல மூக்க நாளை குத்திடுறோம். எவ்வளவு நேரம் ஆராதனை? 99 வயசுகள். உன் வயசு எவ்வளவு? நீங்க எத்தனை பேர் 99 வயசு? இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் அண்ணனுக்கு, அக்காளுக்கு, அம்மாளுக்கு, அக்காளுக்கு எத்தனை பேர் 99 வயசுக்கு எத்தனை பேர் இருக்கு இல்லையா? 1/2 மணி நேரம் நின்று என்ன செய்ய முடியல? ஆராதனை பண்ண முடியல இல்லையா? 99 வயசு கிழமை
12 மணிக்கு எழுந்தவர் சாயங்காலம் என்ன செய்யல, கீழே உட்காரல. இப்ப சாயங்காலம் ஜெபம் ஆரம்பிச்சுட்டாரா? இப்ப ஆபரகாம் காலையில வேலை செஞ்சார் தானே? காலையில வேலை செஞ்சாரா? சாயங்காலம் எங்க போனாரு? ஜெபத்தை போனாரா? சாயங்காலம் ஜெபத்துக்கு போக முடியுமா? 99 வயசு கிழமை காலையில் எழுமனாரு, அதிகாலை எழுமனாரு, ஓடினாரு, அங்க ஓடி இங்க ஓடி எல்லாம் ஓடினார் தானே? ஓடி முடிச்சா தானே? ஓடி முடிச்ச உடனே அப்புறம் உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சு நான் கிளம்பிட்டாங்க. நீங்க போங்க, நான் வேலையை பார்த்து உட்கார்ந்து இல்ல. காலெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் கடுக்குது. அப்படி காலை பிடிச்சுன்னு முடியாது சாராள கட்ட போயிட்டு, அம்மா இந்த காலை கொஞ்சம் அமுச்சு விடுமா, அப்படி உட்காந்து கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாது? நான் போன உடனே சொல்றேன், கொஞ்சம் இந்த காலை போய் அமுச்சு விடுன்னு சொல்றேன். ஏன் வலி அவ்வளவு வலி இருக்குது, சரியா? அது வேற விஷயம். கேட்டு இத்தனை வயசுக்கே அவ்வளவு வலி இருக்கு, 10 வயசு வலி இருக்குமா இருக்காதா? இருக்குதானே? அப்ப கேட்கணும்ல. கேட்கணும் கேட்கக்கூடாதா? சரி, இப்ப சாயங்காலம் அங்கேதான் உட்கார்ந்தாரா? சாயங்காலம் ஜெபம் நின்று ஜெபமா உட்கார்ந்த ஜெபமா? நின்று ஜெபம் தானே? நின்று ஜெபம் தானே? எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருப்பாரு? ஏன்னா 50 நீதிமன்றம் ஆரம்பிச்சாரு, 45க்கு வந்தாரு, 40க்கு வந்தாரு. அப்படி கடகடன்னு போயிடலாது இல்லையா? கோபராது இருப்பதாக முகத்தை பாக்குறாரு, கோபப்பட போறாரு, ஓடி அடிச்சிட போறாரு, திட்டிட போறாரு, பார்த்து ஜெபம் பண்றாரு இல்லையா? ஜெபத்தை முடிக்க எவ்வளவு நேரம் ஆயிடுன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணிப்புப்படி நைட்டு 12 மணி. என்னுடைய கணிப்புப்படி அந்த வேத விளக்க நடக்க அதுல எனக்கு நேரம் போயிடும். என்னுடைய கணிப்புப்படி ஆபிரகாமின் ஜெபம் நைட்டு 12 மணி. அவர் ஜெபத்தை முடிக்கும் போது அவர் ஜெபத்தை இதுதான் நின்று தானே உட்கார்ந்தாரா? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நிக்கிறார் மனுஷன் இல்லையா? ஆண்டவர் யார்? இறக்குமன் ஆண்டவர் தானே. 12 மணி நேரம் 99 வயசு கிழவனை நிக்க வச்சு வேலை வாங்க ஆண்டவரால முடியும்னா வேலை வாங்க முடியுமா முடியாது? முடியுமா முடியாதா? கர்த்தருக்கு அந்த சூழ்நிலை தெரியும். கர்த்தருக்கு தெரிஞ்சுதாங்க வேலையை வச்சிருக்கிறார். உன் நிலைமையை தெரிஞ்சுதான் கர்த்தர் வேலையை வச்சிருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி அது இப்படி அப்படி இப்படி இல்லையா? எத்தனை பேர் வேலைக்கு போய் வந்த ஜனங்க எவ்வளவு பேர் சாயங்கால ஜெபத்துக்கு போக விரும்புறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல ஜெபம், அப்படிதானே? ஒரு நாளைக்கு லோக்கல் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல அப்படி ஜெபம் இல்லையா? ஜெபம் தானே? உங்க வீட்டுல என்னைக்கு யார் வீட்டுல ஜெபம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு இன்னார் வீட்டுல 6 மணிக்கு ஜெபம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேட்க லோக்கல் இருக்கிறவங்க கேட்கிறேன், வெளியில இருக்கிறவங்க. லோக்கல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யார் வீட்டுல ஜெபம் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? போனீங்களா? அவன் சொன்னா நம்ம போயிடணுமா என்ன? அவன் சொன்னா நான் பார்ப்பனா? அவர் பார்த்துனே இருக்கிறார். பாப்பாரா? பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பார் தானே அவர் பாப்பா. அப்படியா? சரி ஓகே, உனக்கு வேலைக்கு தானே. இப்ப நீ கேட்கலாம் ஆண்டவரேன்றல்ல, அவர் அழகா சொல்றார் எனக்கு வேலை இருக்கு. மனுஷன் எதை விதைப்பானோ அதை தான் அறுக்க முடியும். நீ என்ன விதைக்கிறையோ அதை தான் அறுக்க முடியும். நான் திரும்ப சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது நீ கீழ்ப்படியாத வரைக்கும் நீ பேப்பர்ல முதல் பக்கம் பைபிள் எழுதி வச்சுக்கோ, உன் பிள்ளை நீ சொல்றத துளியால கூட மதிக்க மாட்டேன். நான் சொல்றத நீ கேட்காத வரைக்கும் நீ எழுதி வச்ச வேண்டாம். உன் பைபிள முதல் பக்கத்துல எழுதி வச்சுக்கோ, நான் சபிக்கல, இதான் உன்னுடைய நிலை. நான் சொல்றத நீ கேட்காத வரைக்கும் உன் பிள்ளை நீ சொல்றத துளி அளவு கேட்டானா நீ சொல்லு, நீ கேட்க பதில் சொல்ற. ஏன் பவுல் சொன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அது. நீ என்ன விதைச்ச? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இதே வார்த்தை உன் பிள்ளை உனக்கு முன்னாடியே சொல்லணும்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆனா சபிக்கல, இதான் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? நான் சொல்ற தகப்பன கொடுக்க நான் சொல்றத உனக்கு கீழ்ப்படிய முடியலன்னா நீ சொல்ற உன் பிள்ளை எப்படி கீழ்ப்படிய நினைக்கிற? தகப்பனை போல இருக்கிற நான் சொல்றத நீ கீழ்ப்படியாத வரைக்கும் நீ சொல்றத வேணா சேலஞ்ச் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீ சொல்றத உன் பிள்ளை கேட்கதான் செக் பண்ணி பாருங்க. நீங்க சொல்றத உங்க பிள்ளை கேட்குதான்னு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, இன்னைக்கு போய் உங்களால முடிஞ்சா செக் பண்ணி பாரு. நீ சொல்றத உன் பிள்ளை கேட்குதான்னு பாரு. ஏன் கேட்கல? நீ கேட்கல, அது கேட்கல, அவ்வளவு. நீ கீழ்ப்படிஞ்சா உன் பிள்ளை என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா? அவன் ஈசாக் கீழ்ப்படிஞ்சானா? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா? அவன் ஈசாக் கீழ்ப்படிஞ்சானா? கீழ்ப்படிஞ்சான்ல. யாக்கோபு கீழ்ப்படியல, அவன் பிள்ளைங்க. நான் என்ன பார்த்தா என் பிள்ளைங்க, நீ என்ன பார்த்தா உன் பிள்ளை. நான் சொல்றத நீ கேட்கலனா நீ சொல்றத உன் பிள்ளை கேட்க வாய்ப்பே கிடையாது. வேணா செக் பண்ணி பாரு. உன்னை சபிக்கல, இதான் உன் நிலைமை. ஏன் இதான் நீ விளைச்சிருக்கிற, அதாவது அறுக்கணும். நீ விளைச்சதானே அறுக்கணும்.
நீ விதைச்சதெல்லாம் அறுக்கணும். நீ விதை ஒண்ணு போட்டு மேல அறுக்க முடியாது இல்ல. நீ என்ன விதைக்கிறியோ அதை நீ அறுத்தே தீரும். விதைக்கிறத நல்லதா விதை, அறுவடை நல்லதா கிடைக்கும். ஏன் தெரியுமா? என்ன சொல்ல வரேன்? ஆபிரகாம கர்த்தர் இத்தனை வயசு எவ்வளவு வேலை வாங்கினா? 12 மணி நேரம் நிக்கிறான் மனுஷன். 99 வயசு, அடிக்கிற வெயில் இல்லையா? இந்த வெயில சும்மா நடந்து போயிட்டு எவ்வளவு டயர்ட் ஆகுது. இந்த வெயில்ல நடந்து போயிட்டு வந்து எவ்வளவு டயர்ட் ஆகுதுப்பா. பயங்கர வெயில்ப்பா இல்லையா? வயசா இருக்கிற நமக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுது. 99 வயசு கிழவன் எவ்வளவு டயர்ட் ஆகும்? இது எல்லாம் யார் கூட நடக்குது? கர்த்தருக்கு முன்னால நடந்துக்குது இதெல்லாம். அப்ப கர்த்தர் கடுமையை வேலை வாங்குறவரா? ஒரு பக்கம் தேவன் அள்ளி கொடுக்கிற ஆண்டவர், மறுபக்கம் கிள்ளி வேலை வாங்குற ஆண்டவர். நீ ஒரு பக்கம் வந்து பார்த்த என்ன பார்த்த? அள்ளி கொடுக்கிற ஆண்டவரை பார்த்த, கிள்ளி வேலை வாங்குற பார்க்கல. தெரியுமா உனக்கு? 12 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? 12,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தாங்க? 12 பேர். ஒரு ஆளுக்கு 1000 பேரை சொன்னாங்க. எப்படி ஓடி இருப்பான்? 5 அப்போ 2 மணிக்கு 5000 பேருக்கு போசிச்சா ஈஸியா படிச்சிடலாம். அந்த 5000 பேருக்கு புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா 12 பேரு. எத்தனை பேர் மொத்தம்? ஆண்கள் மட்டும் 1000, 6000, 5000 பேரு இல்லையா? பெண்கள் பிள்ளைகளை சேர்த்தனா கிட்டத்தட்ட 15000 பேரு. ஒரு ஆளுக்கு 1000 கூட 12000 பேரு. ஒரு ஆளு ஒரு 1000 பேருக்கு சர்வ் பண்ண முடியுமா? சர்வ் பண்ண முடியுமாங்க? ஒரு ஆளு 1000 பேருக்கு சர்வ் பண்ண முடியுமா? சாப்பாடு கொடுக்க முடியுமா? உட்காந்து பண்ணி பாருங்க. வீட்டுல 2 விருந்தாளி வந்தா வீடே அமக்கலம் ஆகுது இல்ல? 3 பேர் விருந்தாளிக்கு வீடு பூரா உழைச்சதுல சாப்பாடு கொடுக்க முடியுது இல்லையா? கொஞ்சம் அது பண்ண இது பண்ண சொல்றோம்ல. ஏன் லேட் ஆச்சு? ஒருத்தனா என்ன பண்ணட்டும் முடியல. 12 பேரு 15000 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்போம்? யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? அவருக்கு முன்னாடி சொல்லி சொன்னார், படையெடுத்து கிளம்பு. ஓய்வு எடுக்கப்படல, படையெடுத்து கிளம்பு. நைட்டு புறம் துட்டு போடுறான். போடுறானா? படை காத்து கடை அதிகாரம் முடிச்சு அடுத்த ஊருக்கு போயிட்டாரு. அவன் எப்ப தூங்கணும்? இந்த 12 பேர் எப்ப தூங்கணும்? இந்த 12 பேர் எப்ப தூங்கணும்? தூங்கவே கிடையாது. இயேசு தூங்கல, அவரையும் தூங்கணும் இல்லையா? நிலைமைகளை வெவ்வேறு விளங்க புரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், என் நிலைமையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், என் கஷ்டம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இவன் கஷ்டப்படுற ஆண்டவர் பார்த்தாரா? பார்க்கலையா? என்ன சொல்லிருக்கணும்? எப்பா 99 வயசு போதுமா உட்கார் சொல்லிருக்கணுமா? எங்கேயாவது போதும் உட்கார சொன்னாரா? மனுஷன் முன்னு ஜெபம் பண்றாரு. பண்ணு. எவ்வளவு ஜெபம்? 12 மணி வரைக்கும் ஜெபிக்க வச்சார் இல்லையா? இந்த 12 மணி கூட படுத்தான்ல. திரும்ப அடுத்த சொல்றது, அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து ஆண்டவர் தான் சந்தித்த இடத்துல போய் நிக்கிறான். எங்க? சோதோம் என்னாச்சு பார்க்கறான். எவ்வளவு நேரத்துக்கு? இவன் தூங்க நேரம் எவ்வளவு நேரம்? விடியற் காலம். எப்ப விடியற் காலம்? வெள்ளி உதிக்கிறது பத்தி அதான் விடியற் காலம். சூரியன் உதிக்கிறது விடியற் காலம் இல்ல. வெள்ளி மீன் உதிக்கலையா? 3 மணிக்கு வெள்ளி மீன் உதிக்கும், அதான் விடியற் காலம். அப்பனா 12 to 1, 1 to 2, 2 to 3. அவன் தூங்கினா எவ்வளவு தூக்கம் வந்திருக்குமா? சாப்பிட்டு பாருங்க. இவர் சாப்பிட்டது எப்போ? நேத்து நைட்டு. 99 வயசு கிழவன் அந்த 4 வருஷம் ஒண்ணும் சாப்பிடல. 99 வயசு கிழவன் 12 மணி நேரம் நிக்கிறான். 99 வயசு கிழவன் ஓடுறான் 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 ஓடுறான். நடந்து வேலை வாங்கல, ஓடி வேலை செய்யறான். எத்தனை வயசு? 99 வயசு இல்லையா? அத்தனை வயசு ஆளை கத்த இத்தனை வருத்து வந்தா நம்ம எவ்வளவு வருத்துவாரு? மீட்கப்பட்டவன் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாம் யார்? மீட்கப்பட்டவன் தானே. ஆபிரகாம் மீட்கப்பட்டவன் தானே. யாருக்கு சொந்தம்? ஆபிரகாம் விருப்பம் என்ன? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். 99 வயசு பசி எடுக்காது. சாப்பிட வேற கூட பரவாயில்ல இல்லையா? அவன் 3 பேர் சாப்பிட்டு இருக்காங்க, இவரு நின்று நிற்கிறார் இல்லையா? அவங்க 3 பேரும் பேசுறாரு. எப்ப அதான் ஒரு சப்பாத்தி சாப்பிடுப்பா, கொடுத்துக்கலாம் கொடுக்கணும்ப்பா. கொடுக்குமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும் தானே. கொடுத்தாரா? 3 படி மாவை சாப்பிட்டாங்கல்ல, அதான் சாப்பிட்டாங்க. எதுனோ சாப்பிட்டாங்கல்ல, இதுல சைடிஷ் அந்த இந்த என்னென்ன சாப்பிட்டாங்கல்ல. ஏதாவது ஒன்னாவது சரி ஆபிரகாம் பசியா இருக்க போறேன், என்ன முடியல சாயங்காலம் ஜெபம் பண்ணல, இந்த கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஏதாவது சாப்பிடல, தூங்கல, உட்காரல, வேகா வெயில், இவ்வளவு கடுமையான நேரத்திலும் என்ன செய்ய முடியுது? நிக்காம வேலை செய்ய வைக்க கத்தல முடியும்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு யாருங்க மீட்கப்பட்டவங்களா? 1000 சாக்கு ரெடி வச்சிருக்கிறோம் இல்லையா? 1000 சாக்கு. இன்னைக்கு பாதி பேரை காணல. உள்ள நடந்து நினைச்சேன் ஒருவேளை ஏசார் வந்து போயிட்டாரான்னு பயம் பயத்தோட உள்ள வந்தேன். உள்ள வந்த உடனே என்ன பார்த்தேன்? நான் பிரதர் நோட்டை பார்த்தேன். பார்த்த உடனே
ஒருவேளை ஏசர் வந்து போயிட்டாரான்ற பயத்தோடு உள்ள வந்தேன். ஏன் வந்தேன்? ஏசனாவது வந்து போயிட்டு பாரா, ஒருவேளை ஐயோ நம்மள விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு பயத்தோட உள்ள வரும். ஏன் வரும்? இன்னைக்கு யாருடைய விருப்பம் தான் நிறைவேறுது? நான் செய்யற அத்தனை கர்த்தர் விரும்பதாங்க. நீ தைரியமா சொல்லு, பைபிளை கையில தூக்கின்னு சொல்லு, நான் செய்யற அத்தனை காரியமும் கர்த்தர் விரும்பத்தை மட்டும் தான் நான் செய்யறேன். பைபிளை கையில தூக்கின்னு சொல்லு, நான் திரும்ப எனக்கு நோ ப்ராப்ளம். நான் செய்யற எல்லா காரியமும் ஏன்னா மீட்கப்பட்டவன்ல, அப்ப மீட்கப்பட்ட என்ன செய்யணும்? அவனை விருப்பம் தானே, அவர் தான் மீட்டாரு, உயிரை கொடுத்து மீட்டார்ல, ரத்தத்தை கொடுத்து மீட்டார்ல, அப்ப யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தானே சொந்தம். அப்ப அவர் விரும்பதான் நடக்கணும். என்ன விரும்புறா? மத்தியானம் வர காலையில வரக்கூடாதா? காலையில வந்து ஒரு 10 மணிக்குள்ள வேலையை முடிச்சு போக கூடாதா? யாரு? இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம்? வரதோ வர காலையில வரக்கூடாதா? இந்த வெயில யார் போறது அப்படி சொல்லுவல்ல. இப்ப நான் சொல்றேன், காலையில 10 மணி ஆராதனை கிடையாது, மணி 12:30 மணிக்கு ஆராதனை. எவ்வளவு பேர் வருவீங்க? நானே பொண்ணாடி தான் உட்காந்து ஆராதனை செஞ்சுக்கணும், எங்க பிள்ளை கூட வராது. எவ்வளவு ஆராதனை வச்சா? 12:30 மணிக்கு ஆராதனை வருவீங்களா? சனிக்கிழமை ஜெபமே பாதி முக்கால் காலம் இல்லையா? நான் நினைச்சேன் எலெக்ஷன் அன்னைக்கு லீவு தானே, என்ன பண்ணிருப்பாங்க, காலையில் படி ஜெபம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடலாம் பார்த்தா நான் 4 பேர் தான் உட்காந்துக்கிறேன். ஏன்? நான் அப்பதான் நினைச்சேன் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, பயங்கர எலெக்ஷன் பிஸி இல்லையா? ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். நீ கவனிக்கல, உன் அசைவு அத்தனையும் கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். சரி, நேத்து லீவு தானே, நேத்து லீவு தானே, எவ்வளவு ஜெபத்துக்கு போலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எதை சொன்னாலும் பிரதர் ஏத்துக்குவாரு. பிரதருக்கு மண்டையில மூளை இல்ல, அது களிமண் தான் இருக்காங்க, பிரதர் ஏத்துக்குவாரு. ஆனா அவர் யாரு? 640 கோடி யோசனை உள்ளவர். பிரதருக்கு மண்டையில மூளை இல்ல, மண்டையில களிமண் இருக்கு, இந்த பிரதர் விட்டுரு. அவர் யார் தெரியுமா? 640 கோடி யோசனை உள்ள ஆண்டவர். நீ ஆராதிக்க ஆண்டவர் யார் தெரியுமா? 640 கோடி, ஒரு செகண்ட்ல 640 கோடி யோசனை உள்ளவர். அவ்வளவு பெரிய நட்சத்திரம், 7 நட்சத்திர கையில் வச்சு உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவனை ஆராதிக்கிறவனை மறந்து போயிட்டு, நீ மறந்து போயிட்ட இல்லையா? எவ்வளவு பேருக்குங்க இன்னைக்கு யார் விருப்பங்க? நான் மீட்கப்பட்டேன், என் விருப்பமா விருப்பம். உன்னை மீட்டாரு, உயிரை கொடுத்து மீட்டிருக்கிறாரு, ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறாரு. நீங்க உன் விருப்பம் நிறைவேற்றிருக்கிறியா? அவர் விருப்பம் நிறைவேற்றிருக்கிறியா? அவன் மீட்கப்பட்ட என்ன அர்த்தம்? நான் முழுக்க முழுக்க யாருக்கு தான் சொந்தம்? மீட்கப்பட்டவருக்கு தான் நான் சொந்தம் இல்லையா? நான் மீட்கப்பட்டவருக்கு தான் சொந்தம்னா எனக்கு மீட்கப்பட எப்படி இயங்குகிறாரோ அப்படிதான் நான் இயங்கவே ஒழிய என் விருப்பத்தபடி இயங்குகிறவன் மீட்கப்பட்டவன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இவ்வளவு சொன்னது அறிமுகம். என்ன மீட்புனா என்னன்னு சொல்லியிருக்கு. மீட்புனா என்னன்னு சொல்லியிருக்கு. மீட்புனா என்ன? முழுக்க 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 அவருக்கு மட்டுமே சொந்தம். அப்ப அவருக்கு மட்டும் சொந்தம்னா யார் விருப்பம் தான் நிறைவேறணும்? அவர் விரும்புறதுதான் நிறைவேறணுமே ஒழிய நான் விரும்புறது ஆண்டவரே எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு பாதம் வலிக்குது, இந்த நெருப்பு, அவன் எந்த வாரகம் எந்த பாட்டக்கம்மனை போட்டு விகேசி செருப்படுத்து போட்டான்னு தெரியாது. அவரையா எந்த பாட்ட கம்பெனிக்கு போய் எந்த விகேசிக்கு போய் எந்த செருப்படுத்து போட்டு எந்த கடையில் போய் அளவெடுத்து செருப்பு போட்டாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் செருப்பட்ட 3 நாள் கூட வராது. ஏன்னா யாரு? ஆடு மேய்க்கிறவர் இல்ல. ஆடு மேய்க்கிற செருப்பு பார்த்துக்கிறான் நீங்க, தோல்ல தைக்கணும். ஆடு மேய்க்கிற செருப்பெல்லாம் தோல்ல தைக்கணும், கீழே வந்து ராடம் கொடுத்து தைக்கணும். ஆடு மேய்க்கிற செருப்பெல்லாம் நீ கையில கூட தூக்க முடியாது. நீ ஐயோ அப்படி ஐயோன்னு வச்சிருவ. எதை? ஆடு மேய்க்கிறவன் போறவன் செருப்படி கையில கூட தூக்க முடியாது, கால கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி முழுக்க முழுக்க தோல் என்ன தோல்? தோல் என்ன தோல்? ரப்பர் தோல். அந்த ரப்பர் தோலை முழுக்க முழுக்க எனக்கு எந்த முள்ளு மேல வச்சாலும் முள்ளு பண்ணிடும், காலுக்கு குத்தக்கூடாது. அதை தூக்கி நடக்க மேக்ஸிமம் ஒரு செருப்பு 1 கிலோ 1.5 கிலோ வரும். அந்த செருப்புக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? அப்புறம் ராடம் வைக்கணும், பூரா ராடம் வச்சிடும். கால் வச்சா காலே காணாத போயிடும். அந்த மாதிரி செருப்பு தான் ஆடு மேய்க்கிற போற செருப்பு இல்லையா? எந்த ஆபரகம் எந்த கம்பெனி போய் ஆர்டர் கொடுத்து தோல் செருப்பாக்கி போட்டு நினைக்கிறீங்க? எனக்கு செருப்பு கிடையாது, காலில் செருப்பு கிடையாது, உச்சி வெயில் கொடை கிடையாது. நம்ம கொடை பிடிச்சிட்டு வருவோம். நம்ம அடி கொடை பிடிச்சிட்டு வருவோம். அது தேர்தல் கல்வி சொல்லிட்டாங்க, நீங்க போகும்போது கொடையோட போங்க, போகும்போது என்ன போங்க, கொடையோட போங்க அப்படின்ட்டு இல்லையா? அப்படி கொடையோட போய் கொடையோட போய் என்ன படக்கூடாது, அப்படி வெயில் படக்கூடாது. அப்படியே அப்படி திருப்பி அப்படி திருப்பி அப்பாடா அப்படி உட்காரத்துக்குள்ள கை பிடிக்க ஒரு ஆளு, தண்ணி கொடுக்க ஒரு ஆளு, டீ கொடுக்க ஒரு ஆளு, சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு ஆளு. எதுக்கு? சும்மா நடந்து போய் வந்த கோட்டுக்கு இத்தனை பேர் இல்லையா? அப்போ வேலை செஞ்சுட்டு நைட்டு போகிறான். நைட்டு ஃபுல்லாச்சு. அப்போ நைட்டு பண்ண தூக்க வரலையே, தம்பி பையன் என்ன போறோம், சாக போறோம். நைட்டு போறோம். ஒரு பக்கம் என்ன? சரீரத்துல வேதனை, மறுபக்கம் மனசுல வேதனை. என்ன வேதனை?
அவன் எந்த நிமிஷம் உயிர் போயின்னு தெரியாது. அவன் வெளியில போயிட்டு பானா போன மாதிரியே கனவு கண்டிருப்பான் இல்லையா? அவங்க உட்கார மாதிரியே கனவு கண்டிருப்பான். அந்த பிள்ளைங்க 2 பேரும் அங்கே இருக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பான். லோத்து மாதிரி கனவு கண்டிருப்பான். பார்த்து திடீர்னு எழுந்து உட்கார்ந்துருப்பான் இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். யார் சாக போறது? யாரு? சோதோமில் யார் இருக்கிறான்? லோத்து இல்ல. லோத்து யாரு? அண்ணன் பையன் இல்ல. ஐயோ அண்ணன் பையன், ஒரே ஒரு பையன், என்னானோ தெரியலையோ செத்துருப்பானா, போயிட்டு போனா, சோதோம் போயிட்டு போனா, போய் என்ன கண்டவரே ஆண்டவரே எப்படி போக வச்சிருங்க அப்படி ஜெபிச்சிருப்பானா? இங்கேயே இவ்வளவு ஜோம் பண்ணான தனியா ஜோம் பண்ணி இருப்பான். அப்ப நைட் என்ன செய்யல? தூங்கணும் இல்லையா? விடியற் காலையில் எழுந்து நிற்கிறான். இவர் எப்பங்க சாப்பிட்டாரு, எப்பங்க தூங்கினாரு, எப்பங்க உட்கார்ந்தாரு, எப்பங்க நடந்தாரு? என்னங்க நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? மீட்கப்பட்டவன் முழுக்க அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமென். மீட்கப்பட்டவன் முழுக்க அவருக்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப முதல் பகுதி. இரண்டாவது, யாரை கர்த்தர் மீட்க விரும்புகிறார்? யாரை தேவன் மீட்க விரும்புகிறார்? நான் மீட்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனை கர்த்தர் மீட்க விரும்புகிறார். நான் மீட்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனை தான் கர்த்தர் மீட்க விரும்புகிறார், தவிர எல்லாரையும் கர்த்தர் மீட்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில போயிட்டு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது இந்த சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டினது, அப்பொழுது கர்த்தர் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். விடுதலையாக்கவும் எப்போ விடுதலையாக்க விரும்பினாரு? இந்த கணக்குல பெரிய கணக்கு. ஆனா உங்களுக்கு மோட்ச பயணத்துல சொல்லி போட்டுருக்கேன். சரியா? இந்த கணக்கெல்லாம் பெரிய கணக்கு. மோட்ச பயணத்துல உங்களுக்கு அழகா உங்களுக்கு வருஷ கணக்கு ஆபரகம் வந்து உங்களுக்கு போட்டேன். இப்ப நான் சொல்ல விரும்புறேன். கிட்டத்தட்ட 215 வருஷம் அடிமைத்தனத்தை தவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 215 வருஷம் அடிமைத்தனத்தை தவிக்கிறாங்களா? ஒரு நாளாவது ஆண்டவர், சரிப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம என்ன செய்யலாம், இவனை விடுதலை ஆக்கலாம் அப்படி ஆண்டவர் ஒரே ஒரு நாள் கூட நினைக்கல. ஒரே ஒரு நாள் கூட நினைக்கல. எப்ப நினைச்சா தெரியுமா? என்ன எப்படியாச்சும் விடுதலை ஆக்குங்கப்பான்னு அந்த அடிமைத்தனத்துல சிக்கிறவன் சத்தம் மேல போய் எட்டாத வரைக்கும் கர்த்தர் சைலண்டா இருக்கிறார். அப்ப யாரை கர்த்தர் விடுவிக்க விரும்புறார், மீட்க விரும்புறார்? நான் மீட்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனைத்தான் கர்த்தர் மீட்க விரும்புகிறார். நான் மீட்கப்படணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா விருப்பம் யாருக்கு வரும்? நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற எண்ணம் உள்ளவனுக்கு தான் என்ன வரும்? நம்ம மீட்கப்படணும்ன்ற எண்ணம் வரும். ஆமே. இப்ப நான் சரியா இல்லைன்னு சொன்னது என்ன வரும்? நம்ம சரியாகணும் என்ன வரும் இல்லையா? இப்ப நான் சரியா எப்ப நினைப்பேன்? நான் சரி இல்லைன்னு நினைச்சாதான் என்ன செய்வேன்? நான் இன்னும் சரியாகணும் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா? நான் கஷ்டத்தை இருந்தாலே கஷ்டத்தை என்ன செய்யணும்? நான் விடுதலை ஆகணும்னு நினைப்பேன். அப்ப எப்ப அடிமைத்தனத்தை விடுதலை ஆகணும்னு நினைப்பேன்? நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன்னு நினைச்சாதான் நான் அடிமைத்தனத்தை விடுதலையாக முடியும்னு நினைப்பேன். எனக்கு வரும். சொல்றது புரியுதுங்களா? யாரை கர்த்தர் மீட்க விரும்புறா? நான் மீட்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களை கர்த்தர் மீட்க விரும்புறா. அப்ப நம்ம விரும்பலாம் 30 வருஷமா படுத்து கிடக்கிறானா? யோவான் 5:6 பாத்தீங்கன்னா 38 வருஷமா படுத்து கிடக்கிறானா? ஐயோ கத்தி கிடக்கிறானா? இப்ப இயேசு என்ன பண்ணி நேரா வந்து அவன் மேல கையை வச்சு இயேசுவின் நாமத சுகம் ஆவதாக அவன் சொல்லணுமா? சொல்லணும்தானே? அவன் எங்க இருக்கிறான்? சர்ச்சில் இருக்கிறான். அவனுக்கும் எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்? சர்ச்சில் இருக்கிறான் இல்லையா? இந்த 38 வியாதிகள் எங்க இருக்கிறான்? எப்படி சர்ச்சுன்றீங்க? அது என்ன வாசல்? ஆட்டு வாசல். அது என்ன வாசல்? ஆட்டு வாசல் என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவருடைய வாசல். யாருக்கு ஆட்டுக்குட்டியானவர்னு பேரு? இயேசுவுக்கு தான் ஆட்டுக்குட்டியானவர்னு பேரு. ஆமென். அவன் எங்க இருக்கிறான்? சர்ச்சில் இருக்கிறான். இப்ப சர்ச்சில் இருக்கிற நேரம் வந்து இயேசு என்ன பண்ணணும்? அப்படி வந்த உடனே ஒரு எண்ணெய் பூசி எண்ணெய் எடுத்து அப்படி தலைமையில கொஞ்சம் ஊத்தி இயேசுவின் நாமத சுகம் ஆகட்டும் அப்படி சொல்லிருக்கணுமா? சொல்லிருக்க தானே? அந்த நேரம் நிற்கிறார். நிக்கிற உடனே என்ன கேட்கிறாரு? என்னப்பா சுகமாக? அப்ப நான் விரும்பாத
தேவன் செய்ய மாட்டார். நான் விரும்பாத ஒண்ணு தேவன் என்ன செய்ய மாட்டான்? எனக்கு தேவன் செய்ய மாட்டான் இல்லையா? அப்படி நான் விரும்பாத ஒண்ணு எனக்கு செய்யணும்னு சொன்னா நான் விரும்பாத நிலையில நான் இருக்கணும். நான் விரும்பாத நிலையில் நான் இருந்தாதான் நான் விரும்பாத ஒன்றை, தேவைப்படுகிற ஒன்றை எனக்கு தேவன் செய்வான். கானானிய பெண்ணு வந்தாங்களா? கானானிய பெண்ணு வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? என் மகளை சுகமாக்கன்னு கேட்டாங்களா? நான் ஏற்கனவே செய்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன். என் மகளை சுகமாக்க, மகளுக்கு என்ன பிரச்சனை? பிசாசு பிடிச்சிருக்கு இல்லையா? பிசாசு பிடிச்சிருந்த ஒரு நபரை அலக்கழிச்சா பிசாசு என்ன செய்யணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா? பிடிச்சிருக்கிறது யாரா? பொம்பளை பிள்ளை இல்லையா? ஒரு வயசு பிள்ளை இல்லையா? பிசாசு அலக்கழிச்சா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? கண்ணு பார்க்கவே முடியாது இல்லையா? ட்ரெஸ் அது ஐயோ, அது நம்ம சொல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாது இல்லையா? அது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் தானே. இப்ப ஆம்பளை பையனா பரவாயில்ல, யாரை வேணா விட்டுட்டு வந்துடலாம். இருக்கிறது யாரு? பொம்பளை பிள்ளை இல்லையா? கட்டாயம் யாருங்க இருக்கணும்? அம்மா கட்டாயமாங்க இருக்கு. இருந்தாலும் பேரு அம்மா. சரியா? இருந்தாலும் அதுக்கு பேரு அம்மா இல்லையா? இப்ப அந்த அம்மா எங்க வந்துட்டா? நேரம் அங்க வந்துட்டா இல்லையா? சக்தி வந்துட்டா தானே. இவளை என்ன சொல்லலாம்? புத்தியுள்ள பொம்பளைன்னு சொல்லலாமா, புத்தி கெட்ட பொம்பளைன்னு சொல்லலாமா? நான் உங்களை கேட்கறேங்க, அவளை கேட்கறேன். நீங்க ஒரு மாதிரி கேட்கறீங்க. சரி, நீங்களா புத்தி உள்ளவங்க, நான் உங்களை சொல்லல, அவளை சொல்றேன். இப்ப பொம்பளை புள்ள, வயசு புள்ள பிசாசு அலக்கழிக்குது. அவளே சொல்ற கொடிய வேதனைப்படுறான்னு சொல்ற. அவளை வேதனைப்படுத்துது இல்ல? அவளை வேதனைப்படுறது எப்படி எடுத்துக்கலாம்? அதை இன்னும் எப்படி விளைக்கலாம்? லேவன் பிசாசு பிடிச்சிச்சான். பிசாசவனை பிடிச்சிச்சு. அவன் கொடிய வேதனைப்பட்டான். எங்க இருந்தான்? கல்லறை இருந்தான். வீட்டை விட ஓடி போயிட்டான்ல. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட ஓடினா எப்படி இருக்கும் இல்லையா? கல்லறையில போத்தாங்கன்னா நல்லா இருக்குமா? கல்லை எடுத்து அவனை குத்திக்கணும் நல்லா இருக்குமா? இதெல்லாம் யார் செய்யுது? ஒரு பொம்பளை பிள்ளை செய்யுது இல்லையா? பிசாசுல கொடிய வேதனைப்படுகிறான். அவதானே சொல்றான் இல்லையா? என் மகன் பிசாசினால கொடிய வேதனைப்படுறான் சொல்றான்ல. அந்த கொடி வேதனை எப்படி விளங்கிக்கிறது? கல்லை எடுத்து என்ன பண்றான்? அவளே குத்திக்கிறான் இல்லையா? தப்ப விளங்காதீங்க. வஸ்தத்தை போட்டு கிழிக்கிறான். வஸ்தத்தை போட்டு இது நடக்குதானே? இவ்வளவு நடக்குத கூட யார் இருக்கணும்? ஒரு தாய் இருக்கணும் தானே. அது பிறகு தாய். ஆனா அந்த தாய் என்ன பண்ணிட்டான்னா அங்க இருந்து ஏன் எங்க வந்துட்டான்? சர்ச்சுக்கு வந்துட்டா தானே. சர்ச்சுக்கு வந்துட்டா, ஏசு வந்துட்டா தானே. இவ்வளவு புத்தியுள்ள பொம்பளைனா புத்தியுள்ள பொம்பளைன்னு சொல்றாங்க. கேட்கல. புத்தி உள்ளவதானா? அப்ப புத்தி உள்ளவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை கூட சர்ச்சுக்கு வந்துருவா. அப்படிதானா? இப்ப பக்கத்துல கேளுங்க. நீங்களா சொன்னீங்க, நான் சொல்லல. நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா அப்படி சரியா? நீ கேளுங்க. நீங்க புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா? புத்தி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. புத்தி உள்ளவங்களா இருக்கிறதுனாலதான் மகளுக்கு பயங்கர பிரச்சனை. ஆனா அம்மா எங்க வந்துட்டா? நீங்க எப்படி இல்ல நம்ம எப்படின்னு கேக்குறேன். கை வச்சு பார்த்தனா சூடா இருந்துச்சு. என்ன இருந்துச்சா? பள்ளம் வச்சு பார்த்தாங்களா? கை வச்சு பார்த்தாங்களா? எப்படி இருந்துச்சா? சூடா இருந்துச்சா? சின்ன சார் பிள்ளை செத்து போச்சுன்னு அர்த்தம். சூடா தான் இருக்கணும் இல்லையா? ரொம்ப சூடா இல்ல. அப்படி கேட்டு என்ன இருக்கணும்? அப்படி அண்ணன் தெரியும் தானே. அண்ணன் தான் பிள்ளை என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு மூச்சு உடம்புல உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன சார் என்ன அர்த்தம்? புள்ள முடிஞ்சு போயிட்டு 3 மாசம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? எப்படி இருந்துச்சா? கை வச்சு பார்த்தா சூடா இருந்துச்சு. அதனால பிள்ளைய விட்டுட்டு எப்படி அவ விரும்புறா? என்ன விரும்புறா? ஏன் பிள்ளை என்ன ஆகணும்? சுகமாக்க உங்களாலதான் முடியும் இல்லையா? விருப்பம் நிறைவேறிச்சா? அவ விருப்பத்தை தெரியப்படுத்தினாடா. நம்ம விருப்பத்தை ஏதாவது ஒரு விதத்துல தெரியப்படுத்துறாங்க. எவருக்கு ஒரு விருப்பம்? என் மக சுகமாகும் இல்லையா? மத்தேயு சொல்றாரு என் பிள்ளை செத்தே போச்சுன்றாரு. மார்க்குலோபா சொல்றாங்க பயங்கர வேதனை இருக்காங்க இல்லையா? அப்ப ஆம்பளந்தாலும் சர்ச்சுக்கு வந்துடுறாங்க, பொம்பளந்தாலும் சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. எனக்கு மக எலி சீரியஸ், ஒரே ஒரு பிள்ளை. அவன் ஒரு பிள்ளைன்னு சொல்லல இல்லையா? இப்படி எத்தனை பிள்ளை? ஒரே போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரே பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டான்னு இவன் சொல்றான். அப்படி என்ன அர்த்தம்? அந்த மாநிலத்துல பார்த்தா போது நிக்குது, போது நிக்குது. எது மாநிலம் வச்சிருப்பாங்களா பக்கத்துல இல்லையா? ஹார்ட்பீட் எவ்வளவு இருக்கு இல்லையா? நாடி துடிப்பு எவ்வளவு இருக்கு இன்னும் சொன்னா ஆக்டர் கை வச்சிருப்பாங்கல்ல. பார்த்தாக்க 15 காட்டுது,
8 காட்டுது 7 காட்டுது அப்படி பார்த்துருப்பாங்கல்ல. இதான மரண அவஸ்தை. அந்த பிள்ளைய பொண்டாட்டி பக்கத்தை விட்டுட்டு நீ பார்த்துக்கமா விட்டுட்டு இவன் வந்துட்டானே, இவன் நல்லவன் சொல்லலாமா? மகன் எப்படி இருக்கிறான்? மரண அவஸ்தை. இப்பவோ அப்பவோ இருக்குது. வந்து போறப்ப செத்து போயிட்டான்ல, வந்து போறப்ப செத்து போயிட்டான்ல. இந்த நிலைமையில தான் எத்தனை பேர் விட்டு சர்ச்சைக்கு வந்திருப்பீங்க? ஏன்? நமக்கு விருப்பம் என்ன? நான் கூட இருந்தாதான் என் மகன் சூப்பரா இருப்பா. எப்படி இருப்பா? மகன் கூட பார்த்தா அதான் பேய் பிடிச்சா அழுது கிடக்குறான். யாரு? காணானே பெண் மகன் கூட யாரு இது வரைக்கும் யாரு இருந்தா? அவங்க அம்மா இருந்தால. மகன் எப்படி இருக்கிறாப்போ? பேய் பிடிச்சா அழுது நிற்கிறான் இல்லையா? அப்ப அவ பார்த்துட்டா. நான் எதுன்னு வச்சுக்கோயேன், நீங்க முடிவு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இல்லையா? ரொம்ப புத்திசாலிங்க, நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இல்லையா? அவன் முடிவு பண்ணிட்டா நான் இருந்தேன்னா இல்லையா? இன்னும் என் மகன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதனால ஒண்ணு, நான் இருக்கக்கூடாது. இங்க யார் வந்துட்டோம்? வர வேண்டியவர் வந்தத போக வேண்டியது அவர் வரல. அவர் வார்த்தை வந்துச்சு பாருங்களேன். நீ போமான்னு சொன்னார், மொத்தம் படிச்சு பாருங்களேன். அவர் இருந்தமா தான் போக சொன்னார் இல்லையா? அவர் இருந்தமா தான் நீ போமான்னு சொன்னார் இல்லையா? இந்தமா போக சொன்னா அதெல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். பக்கத்து கேளுங்க. அந்த மாதிரி போக சொன்னதுக்கு அதெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களை பார்த்து போன்னு சொல்லு. பார்த்து போன்னு சொன்னா எவ்வளவு போயிருக்கணும்? போயிருக்குதா? ஏன் போக மாட்டேங்குது? போகணும் முதல்ல நீ விரும்பு, நீ செய்ய. அப்ப என் விருப்பம் இல்லாத கத்த என்ன செய்ய மாட்டா? எனக்கு ஒண்ணு தேவன் திணிக்க மாட்டா. நம்ம தேவனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? நீ விரும்பாத ஒண்ண கத்த செய்யவே மாட்டான். 30 படுத்து கிடக்கிறான் சர்ச்சில், கத்தின்னு கிடக்கிறான். போய் கேட்கறான், என்னப்பா சுகமாக விரும்புறியா? நம்மளால என்ன கேட்டிருப்பாங்க? அதுக்குள்ள நம்ம சர்ச்சுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? அது தெரியாத சர்ச்சை பண்ணுகிற கேள்வி வர கேட்கிறேன். அவன் அந்தியா ஜோ பண்ணிட்டு போயான்னா ஆயிரத்து கேள்வி அப்படி கேட்டிருப்பான் இல்லையா? அவன் அழகா மாட்டு சொல்ற பாருங்களேன். அம்மையா சுகமாக என்ன செய்ய விரும்புறேன். இப்படி எல்லாத்திர முறை இறங்கி 30 வருஷம் என்ன பண்றேன்? நான் போறதுல வரது போய் இறங்கிறேயா, நான் போறதுல போய் இறங்கிறேயா, நானும் முயற்சி பண்ணிட்டேயா, 30 வருஷமா ட்ரை பண்ணிட்டேயா, ஒன்னும் முடியலையா சொல்லிட்டான்ல. சரிப்பா அதெல்லாம் முடியல, நான் சொல்ல கிளம்பு. எப்போ அவன் சுகமாக விரும்பனான்னு தெரிஞ்ச பிறகுதான் கத்தனை சுகமாக. ஆமே. இதுக்கு நான் மீட்கணும்னு கத்த நீ விரும்பினாதான் கத்தனை மீட்க விரும்புது. ஆமே. இப்ப நான் மீட்கணும்னு எப்ப விரும்புவேன்? நான் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறேன்னு முதல்ல நினைக்கணும். இன்னைக்கு அபிஷேகமே பிறந்த நிறைய பேர் அண்டி பாச பேசுறோம்ல. அபிஷேகம் என்ன செய்யல? வரவே இல்லை. ஆனா என்ன பேசுறோம்? ஏன் பேசுறோம்? புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுறல, அபிஷேகம் பெற்றுதான் அந்நிய பாஷை பேசுறியா? நீ அந்நிய பாஷை பேசுறது அபிஷேகத்தை பெற்றுதான் அந்நிய பாஷை பேசுறியா? இது அந்நிய பாஷை பேசுறியா? ஏற்கனவே அபிஷேகத்தை உங்களுக்கு பேசியிருக்கிறேன், மிகுந்த செழிப்பாக தலைப்பை பேசியிருக்கிறேன். முடிஞ்ச கேளுங்க இல்லையா? உன்னதத்துல வரும் ஆவி வருகிற வரைக்கும் அப்படியே இருந்தோம். எப்படி இருந்தோம்? செழிப்பான இடம், வனாந்தரமா இருந்துச்சு, நெருஞ்சுதான் இருந்துச்சு. என் வீடெல்லாம் காட்டு கழுத தகர வீடா இருந்துச்சு. எப்போ? அபிஷேகம் வராத வரைக்கும் இல்லையா? உன்னத ஆவி வந்த பிறகு வனாந்தரம் செழிப்பா மாறிச்சு. வனாந்தரம் செழிப்பா மாறிச்சு. ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு பேசியிருக்கிறேன். நீங்க பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. சரியா? அபிஷேகம் நான் அதை பேச விரும்பல. நீ பேசுறது அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறியா, இல்ல எல்லாம் அந்நிய பாஷை பேசுறா நீ அந்நிய பாஷை பேசுறியா? நீ பேசுகிற அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுறியா, இல்ல எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க அந்நிய பாஷை பேசுறியா? இப்ப அபிஷேகம் பத்தி அந்நிய பாஷை நான் பேசுறேன், நான் பேசல மட்டும் என்ன செய்வாங்க? நான் அந்நிய பாஷை பேசல மட்டும் என்ன செய்வாங்க? என்ன பத்தி இத்தனை வருஷம் சபையில முன்னாடி அபிஷேகம் பெறலையா அப்படி பாப்பாங்கல்ல, அப்படி பேசுவாங்கல்ல, ஏதோ சொல்லுவாங்கல்ல. நான் ரெண்டு வார்த்தை பேசிட்டேன்னா அவங்களும் அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்களும் அபிஷேகம் பெற்றாங்க. நீ பெற்ற அபிஷேகம் உண்மைதானா? நீ பெற்ற அபிஷேகம் உண்மைதானா? பழகிக்கோங்க. ஆமே ஆமே. ஒண்ணு சீரியஸா சிம்பிளா இருங்க. சரியா? ஒண்ணு சீரியஸ் ஆகாதீங்க, சிம்பிளா இருங்க. சரியா? ஒண்ணு ரொம்ப யோசிக்காதீங்க, சிம்பிளா இருங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. அதனால சிம்பிளா இருங்க. நீ சீரியஸா உட்கார்ந்தா ஒண்ணும் போயிட்டே இருக்கணும். சரியா? சிம்பிளா இருந்தா அது ஒரு பிரசங்கம் வந்துடும். ஒண்ணு பண்ண சீரியஸா இருக்காதீங்க, சிம்பிளா இருங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமே ஆமே. இப்ப பாக்குறேன் இல்லையா? இப்ப மீட்கப்பட்டவன் இல்ல யாரை மீட்க விரும்புறா? நான் மீட்கப்படணும்னு விரும்புறவங்க கத்தனை
என்ன செய்யறான்? மீட்க விரும்புறான் இல்லையா? அவன் எத்தனை மாசம் அழுது கிடக்கிறான், ஒண்ணு கத்த சொல்ல ஆண்டவரே மீட்டெடுங்கப்பான்னு சொன்ன பிறகுதான் அவனை கத்த என்ன செய்ய விரும்புறான்? மீட்க விரும்புறான். என்ன மீட்கணும்னு என்ன எனக்கு எப்ப வரும்? நான் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறேன். என்ன ஏதோ ஒரு படி என்ன பண்ணி வச்சிருக்குது, என்ன கட்டி வச்சிருக்குது, என்ன என்ன செய்ய முடியல, என்ன மீட்க முடியல. அதனால ஏதோ ஒன்று என்ன பிடிச்சு வச்சிருக்குது, ஏதோ ஒன்று என்ன ஏதோ ஒன்று என்ன பிடிச்சு வச்சிருக்குதுன்ற எண்ணம் எனக்கு வரணும். நான் சார் பிடிச்சு வச்சிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஜோமன் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ல தலைமையில கை வச்சு ஜோமன் என்ன சொல்லுவாங்க? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ல. ஏன் சோத்திரம் சொல்றோம்? தப்பி தவிர என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி ஆட்டிடக்கூடாதுல்ல, உடனே கண்டுபிடிச்சுக்கிறல்ல. ஏன்? நான் சரியா இருக்கிறேன்ற மனநிலை எனக்கு இருக்குது. நீ 100 வருஷம் சகலதா கூட உன்னை கத்த மீட்க மாட்டார். நான் சரியா இருக்கிறேன், எனக்குள்ள எந்த ஒரு அசுத்தாவி இல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஆடி விழுந்தாதான் அசுத்தாவி இல்ல. 6000 பிசா குடிச்சல, அவன் எங்க ஆடி விழுந்தான்? 6000 பிசா குடிச்சுல, எங்க ஆடி விழுந்தானா? என்ன அலைக்காட்சி ஒண்ணு இல்ல தானே? அவன் ஓடி வர பணிக்கிறோம், அப்படி பேசணும், சல்லமா பேசுறான் தானே? இவனை பார்த்து என்ன பேய் முடிச்சுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. விழுந்தாதான் பேய் அர்த்தம் இல்ல. உன் நடவடிக்கை காட்டி கூட உள்ள பேய்க்குதான் என்ன நடவடிக்கை காட்டி கொடுத்தது. இதனுடைய நடவடிக்கையை சீசர் கேட்டாங்க, ஐயா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருடைய கனிகளினாலே அவர்களை உன் கனி என்ன, உன் சுபாவம் என்ன, உன் பேச்சு என்ன, உன் நடைமுறை என்ன, எப்படி யோசிக்கிற, எப்படி திங்க் பண்ற, இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். உள்ள கட்டி பேயா ஆவியானு இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப இது பண்ணுறேன். சரியா? அப்ப என்ன விரும்புறேன்னு சொன்னா, பட் எனக்கு என்ன அறியாமலே ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருக்குதுன்னு நான் நினைக்காம எனக்கு கத்த என்ன செய்ய மாட்டான்? விடுதலையாக்க மாட்டான். எனக்கு கத்த மீட்க மாட்டான். என்ன மீட்கணும்னு சொன்னா நீ ஒண்ணு புரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருக்குது. ஆண்டவரே என்ன இப்படியாச்சும் என்ன பண்ணிடுங்க, என்ன விட்டுடுங்கப்பான்னு சொல்லி நீ ஜெபிக்காத வரைக்கும், நீ விரும்பாத வரைக்கும் கர்த்தர் மீட்க மாட்டான். நீ எத்தனை வருஷம் சபையில இருக்கலாம்? 215 வருஷம் இருக்கிறாங்க அடிமைத்தனத்துல, கர்த்தர் சேவை இல்லை. இன்னும் சொல்ல போனா 30 வருஷம் முடியும் மீட்கணும். ஆபிரகாம் சொல்றது 400 வருஷம் இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்னது 400 வருஷம் இல்லையா? எத்தனை வருஷம் இருந்தாங்க? பைபிள் படிக்கிறீங்க தானே? பைபிள் படிக்கிறீங்க தானே? ஆபிரகாம் சொன்னது எத்தனை வருஷம்? அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள் இல்லையா? எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? பைபிளே படிக்கிறது இல்லையா? 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் சேனை அனைத்தும் எகிப்து ராமசேசம் விட்டு புறப்பட்டதா? எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம் இல்ல. ஏன் 30 வருஷம் எதமாச்சு? அது நிறைய அர்த்தம். நீ விரும்புறியா? நீ என்னைக்கு விடுதலை பெற வேண்டிய ஆளு, நீ என்னைக்கு சுகம் பெற வேண்டிய ஆளு, நீ என்னைக்கு அற்புதம் பெற வேண்டிய ஆளு. நீ விரும்பல, அதெல்லாம் கர்த்தருக்கு செய்வேன். கதையாட்ட தீர்க்கமா சொல்றேன். நீ விரும்பல, என்ன விரும்புற? நான் நல்லா இருக்கிறேன், மட்டம் முன்னாடி ஒருவேளை கீழே விழுந்துட்டாங்க, மட்டம் தப்பா நினைச்சுக்குவாங்க, அவன் தப்பா நினைப்பாங்க, இவன் தப்பா நினைப்பாங்க, இவன் அவனை தப்பா நினைச்ச பரவாயில்ல, குப்பசாமி கோச்சாமி தப்பா நினைச்சிடக்கூடாது. அதை பார்த்துக்கோ. சபைக்குள்ள தப்பா நினைச்சா பரவாயில்ல, சபைக்கு வெளியில என்ன செய்யக்கூடாது, ஒண்ணு தப்பா நினைச்சக்கூடாது. அதை பார்த்துக்கோ முதல்ல. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே ஆர்டர் பண்ண, அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே கப்படி இருக்க பிடிச்சிக்கணும். பிடிச்சு உட்காந்து யாருக்கு கஷ்டம், அப்படி இருக்கு. அப்படி என்ன செய்யக்கூடாது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போன வாரம் புதுப்பணி போயிடும், கை வச்ச உடனே ஆடுது. இந்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏமா ஸ்தோத்திரம் பண்ணது அமைதியா இருக்கு. இங்க புதுப்பாளத்துல சொல்லு, போன 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 செவ்வாய்க்கிழமை புதுதா சொல்லு. நான் சொன்னேன், எப்படி என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுக்காரங்க தான் பிரச்சனை. போயிட்டு போய் மாடிட்டு எனக்கு பிரச்சனையா? அவங்க வீட்டுக்காரங்க கை வச்சு அவர் அப்படி குத்துற பண்ணி நிற்கிறாரு. ஆடுறது யாரு? அக்கா ஆடுது. ஆனா அக்காளுக்கு ஒண்ணு இல்லையா? அக்கா சொல்லுது, எங்க வீட்டுக்காரங்க தான் பிரச்சனை, அவனை கூட்டு வரேன். யாரு? அப்படிதான் சொல்லி போச்சு. அவனுக்கு தான் பிரச்சனை, அவனை கூட்டம், அவனை கூட்டல, அவனுக்கு நினைச்ச கம்பெனி வைக்கிறான். என்னமா பண்ண ஜோம் பண்ணும்போது ஒண்ணு நான் சோத்திரம் பண்ண சர்ச்சைக்கு போறேன், சோத்திரம் பண்ணி அப்படி என்ன அர்த்தம்? எனக்குள்ள பேய் இல்லன்னு நினைச்சிருக்கிறவனுக்கு அந்த பேய் வா, இந்த மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை, இந்த மாதிரி ஆள் தானே, இந்த மாதிரி ஆளுதான் அதுக்கு தேவை. என்ன இல்ல உள்ள பேய் இல்ல, இந்த நிலைமை தானே தேவை அதுக்கு. அது பார்த்து உனக்குள்ள பேய் இல்ல, சோத்திரம் பண்ணு சோத்திரம் பண்ணு சோத்திரம் பண்ணு. நீங்க நிறைய பேர் சோத்திரம் பண்ண பேய் போயிருமா? பண்ணதே பேய் தானே.
ஸ்தோத்திரம் பண்றது எது? நடந்த சம்பவம் தான் சொல்றேன். வேற பக்கத்துல கேட்டுக்கோங்க நீங்க. சரியா? நடந்த சம்பவம் தான் சொல்றேன். கை வச்சு உடனே ஆடுது. உடனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சாதாரண சொல்லணும்ல. ஆடும்போது ஏன் ஸ்தோத்திரம் அதிகம் சொல்றேன்? சத்தமா ஏன் ஸ்தோத்திரம் சொல்லணும்? இல்லையா? அப்ப ஏதோ நடக்குது, என்ன பண்ணுது? எல்லாருக்கும் முன்னாடி கீழே விழுந்தா அசிங்கம் இல்ல, இல்லையா? இங்க விழுந்தா அசிங்கம், அங்க மகாபலி அசிங்கமா சட்டை பண்ணுவேன். ஒண்ணு விளங்கிக்கோ, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் விடுவிக்கப்படணும்ன்ற எண்ணம் எனக்கு வராத வரைக்கும் கர்த்தர் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விடுதலை பெறும் என்ன செய்ய மாட்டேன் நினைக்கிறேன். சரி, மீட்கப்படாத ஆண்டவர் இருக்க மாட்டாரா? மூணாவது ஸ்டெப், மீட்கப்படாத நபர்களோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டாரா? இப்ப மீட்கப்படாத என்ன அர்த்தம்? என் மேல யாரோ ஒரு உரிமை பாராட்டலாம், இல்லையா? என் கூட யாரோ ஒருவர் என் மேல உரிமை பாராட்டலாம், இல்லையா? இல்ல என் கூட யாரோ ஒருவர் இருக்கலாமா? அப்ப என் கூட யாரோ ஒருவர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து எப்போ உபவாசம் முடிச்சு வந்துட்டாரா? பயங்கரமான பசி, இல்லையா? உபவாசம் முடிச்சிட்டார்ல. உபவாசம் இருக்கும்போது பேய் வருமா? சொல்லுங்க. உபவாசம் இருக்கும் போது பேய் வருமா? 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 அப்ப நம்ம உபவாசம் இருந்தா பேய் இல்லைன்னு அர்த்தமா? நம்ம இயேசு உபவாசம் இருந்தாரா? எத்தனை நாள்? 40 நாள். உங்களுக்கு என்ன கொடுது? பச்சை தண்ணி கூட பல்ல படது, இல்லையா? அவ்வளவு கடுமையான உபவாசம் 40 நாள், இல்லையா? இந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அவரை மனாந்த கூட்டப்பட்ட எது? பிசாசு, இல்லையா? 40 நாள் யார் மட்டும் இருக்கிறாரு? இந்த பிசாசு மத்தியில் தான் இருக்கிறார், இல்லையா? இப்பவும் யார் கூட தான் இருக்கு? இப்பவும் யார் கூட யார் தான் இருக்கிறான்? பிசாசு தான் கூட இருக்கிறான். பிசாசு கூட இருக்கிற வரைக்கும் யார் கூட வரல? இருக்க கூடாதவங்க கூட இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டிய இயேசு கிட்ட கூட வர மாட்டார். பிசாசு இருக்கிற வரைக்கும் இயேசு என்ன செய்யவே இல்லை? அந்த தேவதூதன் என்ன செய்யவே இல்லை? கிட்ட வரவே இல்லை. பிசாசானவன் அவரை விட்டு விலகி உடனே, அப்படித்தானே? உடனே என்ன இவன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன பார்க்கறாங்க? எப்போது விலகும், எப்போது விலகும், எப்போது வெளியே போகும், எப்போது வெளியே போகும், எப்ப வெளியே போகும்? நீ சொன்னா போயிடும். நீ சொன்னீனா போயிடும். என்ன பண்ணி என்ன சொல்லணும்? எஸ்அப்பா என்ன விடுதலையாக்க சொன்னீனா போயிடும். நீ என்ன சொல்லுகிற? எனக்குள்ள ஒண்ணும் இல்லை, எனக்குள்ள ஒண்ணும் இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஆவியில் நிரம்புறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அந்நிய பாஷை பேசுறேன், சர்ச்சைக்கு வாரம் போயிடுறேன், பைபிள் படிக்கிறேன். இதெல்லாம் படிச்சா பிசாசு பிரசங்கமே பண்ணுச்சு. பிசாசு கொஞ்சமா தான் பிரசங்கம் பண்ணுச்சு, கொஞ்சமா தான் பிரசங்கம் பண்ணுச்சு. ஏங்க கொஞ்சமா தான் பிசாசு பிரசங்கம் பண்ணுச்சு. நீ பைபிள் படித்து பெரிய பேசிருக்கிற, அவன் பிரசங்கமே பண்ணுகிறான், நீ பைபிள் படித்து பேசுற. பிசாசு பிரசங்கம் பண்ணுமா? பண்ணிச்சே. யாருக்கு? உலக யாருக்கு? பைபிளை எழுதுனவனுக்கே பிரசங்கம் பண்ணது, இல்லையா? அவனா படிக்கிறவன் நம்பிக்கையோட பேசும். பைபிளை எழுதுனவருக்கே பிசாசு பிரசங்கம் பண்ணணும். எழுதுனது யாரு? அவர் தானே. அவருக்கே பிரசங்கம் பண்ணது, இல்லையா? அவருக்கே பிரசங்கம் பண்ணது. நமக்கு பண்ணா பண்ணாதா? தாவீதுக்கே பண்ணிச்சா பண்ணலையா? ஜனால எண்ணுப்பா பண்ணிச்சா பண்ணலையா? அவன் எண்ணிட்டான்ல. அதெல்லாம் ஐயோ தப்பு பண்ணிட்டு அப்பதானே அடிச்சுக்கிட்டான், இல்லையா? பார்த்துக்கோ. செய்யறதெல்லாம் நம்ம அர்த்தம் அல்ல, சரியான அர்த்தம் அல்ல. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை என்ன விட்டு நீங்களும் விட்டு என்னைக்கு நான் விரும்பணும் அன்னைக்கு கத்தனை செய்வா என்னை விடுதலை ஆக்கும். ஆமே. அன்னைக்கு விடுதலை ஆக்கின பிறகுதான் யார் வரா? விலக வேண்டும். விலகின பிறகு யார் வரா? அப்ப யார் கூட தேவன் இருக்க விரும்புறா? அவ யாக்கோபு என்ன சொன்னா? யாக்கோபு பேடி பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். அப்ப யாரோட கூட இருக்க விரும்புறா? மீட்கப்பட்ட நபரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். ஆமே. சரி, மீட்கப்பட்டது அடையாளம் என்ன? மீட்கப்பட்டது அடையாளம் என்ன? நான் மீட்கப்பட்ட அடையாளம் என்ன? இருக்க வேண்டியவன் கூட நான் இருக்கேன். மீட்கப்பட்டதின் அடையாளம் என்ன? நான் மீட்கப்பட்டேன்ல. இப்ப சொல்ற 4 ஸ்டெப். இப்ப சொல்றது நானே அஞ்சல் பிடிக்கிறேன். இப்ப சொல்ற 4 ஸ்டெப். ஒண்ணு என்ன சொன்னேன்? மீட் பண்ணா என்ன சொன்னேன்? யாரை கத்த? மீட்பாக சொன்னேன். மீட்கப்படவே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன். மீட்கப்பட கத்தனை செய்ய மாட்டேன், கூட இருக்க மாட்டேன் சொன்னேன். மீட்கப்பட அடையாளம் என்ன? இருக்க வேண்டியவர்கள் என்னோடு இருப்பாங்க.
இருக்க வேண்டியவர்கள் என்னோட கூட இல்லைன்னா நான் மீட்கப்படவில்லை என்று அர்த்தம். நீங்க யாரோடையும் கூட இருக்கிறதில்ல. யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இருக்க வேண்டியவர்கள் இருக்கணும். இருக்க வேண்டியவர்கள் என்னோட கூட இல்லைன்னா என் மீட்பை பத்தி நீ யோசிக்கணும். நீ மீட்கப்பட்டையான்னு நீ யோசிக்கணும். எனக்கு பதில் சொல்ல நீ யோசிக்கணும் இல்லையா? அப்ப மீட்கப்பட அடையாளமே என்ன? இப்ப இயேசு மீட்கப்பட்டாரா? என்ன அடையாளம்? தேவ தூதர்கள் வந்துட்டாங்க. தேவ தூதர்கள். எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது அப்படியா? சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது அப்படியா? அப்ப தேவதூதனா யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த சபையுடைய ஊழியக்காரன். அந்த சபையுடைய அப்ப சபையுடைய ஊழியக்காரனோட கூட நெருங்கி இருக்கிறியா? உனக்கு கொடுக்கப்பட்ட சபையின் ஊழியக்காரன் உனக்கு ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருக்கா? நெருக்கமான உறவு இருக்கா? எனக்கும் என் கொடுக்கப்பட்ட சபையின் ஊழியக்காரனுக்கும் நெருக்கமான உறவு, நெருக்கமான ஐக்கியம் இருக்குதுன்னா நான் மீட்கப்பட்டவன் இல்லையா? எனக்கு அவருக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் இடைவெளி இருக்குன்னா உன் மீட்பை பார்த்துக்கோ. உடனே தேவதூதர்கள் வந்து இல்லையா? உடனே தேவதூதர்கள் வந்து பணிபடை செய்தார் இல்லையா? இப்ப யார் வந்துட்டா? வர வேண்டியவர்கள் இதுவரை யார் வரல? ஏன் வரல? நீ மீட்கப்படல, அதனால வரல. நீ மீட்கப்பட்டிருந்தா உன் கூட வந்துட்டு பா. உனக்கும் நமக்கும் நம்முடைய சபையில் நடந்த நம்ம ஊழியர்களுக்கும் நெருங்கின ஐக்கியம் இருக்கா? நெருங்கின ஐக்கியம் இருக்கா? நெருங்கின ஐக்கியம் இருக்கா? ஆமே ஆமே. நெருங்கின மே மாசம் 30 தலைமை வர நமக்கும் நம்ம நடத்தவர்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கா? ஒரு நெருங்கின ஐக்கியம். அதோட தோத்திரண்டு போறது அது ஐக்கியம் இல்ல இல்லையா? ஐக்கியம் என்ன? அவனுக்கு தெரியாம அசைய கூட கூடாது, அதான் ஐக்கியம். அவனுக்கு தெரியாம அசைஞ்சா கூட தெரியும், அதான் ஐக்கியம். அதான் ஐக்கியம் இருக்கா? யார் இருப்பாங்க தெரியுமா? மீட்கப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க. மீட்கப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க. மீட்கப்பட்டவன் அவன் விலகின உடனே தேவதூதன் அப்படியே ஓடி வந்து அவர் என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பணிபடிகளையும் யார் செஞ்சாங்கன்னா உலகத்துக்கு வந்து செய்வங்க. உன்னதத்தில் வந்து செய்யப்படுது. இன்னைக்கு உதவி உன்னதத்துக்கு கிடைக்குதோ உலகத்துல கிடைக்குதோ? இன்னைக்கு உதவி உலகத்துல கிடைக்குதா உன்னதத்துல இருந்து கிடைக்குதா? நம்ம உதவி தேவைதானே? தேவையா? எல்லா மனுஷனுக்கும் உதவி தேவை. எல்லா மனுஷனுக்கும் உதவி தேவை. உதவி தேவை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசுவை சொல்றோம், தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் வளர்ந்தவர் இல்லையா? அவருக்கு உதவி தேவைப்பட்டுச்சா? உதவி தேவையில் யாருமே சொல்ல முடியாதுன்னா நமக்கு உதவி உலகத்திலையா உன்னதத்திலையா? எங்க கிடைக்கும் உதவி? உலகத்திலிருந்து உதவி கிடைக்கும், உன்னதத்திலிருந்து உதவி கிடைக்கும் இல்லையா? கிதியோனுக்கு உலகத்திலிருந்து உதவி வந்துச்சு, உன்னதத்திலிருந்து உதவி வந்துச்சு. அவர் சொன்னா நான் யாரை குறிக்கிறனோ அவன் மட்டும்தான். அப்படி என்ன அர்த்தம்? உன்னதத்தை தான் உனக்கு உதவி பண்ணுன ஒழிய இந்த உலக உதவிலாம் தள்ளி விடு. உலக உதவிகள்லாம் தள்ளி விடு. இன்னைக்கு உதவி எங்க கிடைக்குது? உலகத்துல உன்னதத்தில். எனக்கு தேவையான ஜெபமா? இந்த ஜெபம். உதவியா? அந்த உதவி எப்ப கிடைக்க தெரியுமா? மீட்கப்படணும்ன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, என்னை விட்டு விலகிட்டாங்கன்னா வந்துடும். என் கூட இருக்கிற பத்தியா அதை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். நான் மீட்கப்பட்டனா நான் மீட்கப்படல. ஆமே ஆமே. மீட்கப்பட்டனா என் கூட யாரா இருப்பாங்க? தேவ தூதர்கள் இருப்பாங்க. நான் மீட்கப்படனா என் கூட யாராவது இருக்கும் இல்லையா? மார்க்கு சொல்லுவாரு, காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். யாரு? இயேசு. மீட்கப்படாத எங்க இருந்தாரா? அவரை சுத்தி என்ன இருந்துச்சு? காட்டு மிருகங்கள். மார்க் 1ல பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்களோடு என்ன செஞ்சா? அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எத்தனை நாள்? அப்ப மீட்கப்படலை எங்க கொடுத்து யாரா இருப்பாங்க? காட்டு மிருகம் எப்படி? ஈவு இறக்கம் இல்லாத ஆள்தான் இருப்பாங்க இல்லையா? நீ கேட்கறீங்க என்னது? உன்னோட ஈவு இறக்கமே இல்லையா? இல்லையா? ஈவு இறக்கமே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நீ மீட்கப்பட்டா உனக்கு ஈவு இறக்கத்தோட ஆளு கிடைச்சிருக்கும் இல்லையா? சரி, புரியுது. ஓகே, கத்தவங்க ஆஸ்வதிக்கட்டும். அப்படி இருந்தது அது போன டீப்பா வேற மாதிரி போயிடும் இல்லையா? காட்டு மிருகங்களோடு என்ன செஞ்சாராம்? அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களோடு நடுவே கொண்டிருந்தார். சுத்தி என்னதான் இருக்குது? இந்த பக்கம் கரடி, இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் யானை, மொத்தம் சுத்திக்கும் இல்லையா? அடுத்தது என்ன இருந்துச்சு? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க?
நீ பாசமா வந்து நேசமா வந்து இல்லையா, பாசத்தை கொட்டி நேசத்தை கொட்டி என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கணும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா. சரி ஓகே இல்லையா, அப்படி எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. கிடைக்காது. ஏன் கிடைக்காது? யாருக்கு கிடைக்கும்? மீட்கப்பட்டது என்ன கிடைக்கும். மீட்கப்பட்டியா? நீ மீட்கப்பட்டுட்டு இருந்தா உன்னை சுத்தி என்ன இருக்கும்? தேவ தூதர்கள் இருப்பாங்க. மீட்கப்படத்துக்கு முன்னாடி காட்டு மிருகம் இருந்துச்சு. சுத்தி யாரு இருக்கிறாங்க? உன்னை சுத்தி ஈவு இரக்கம் இல்லாத இருக்கிறாங்களா? ஈவு இரக்கம் பண்பு பாசம் நேசம் அன்பு அரவணைப்பு அப்படி இருக்கா? உன்னை சுத்தி யாரு இருக்கிறது? பக்கத்துல கேளுங்களேன். உங்களை சுத்தி யாரு இருக்கிறா? உங்களை சுத்தி யாரு இருக்கிறாங்க? ஈவு இரக்கமே இல்லாம, ஈவு இரக்கமே இல்லாம ஓநாய்கள் பக்கம் இருக்கா? இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்து என்ன என்ன கேட்க மாட்டேங்குதுங்க. தண்ணி வேணுமா? மூச்சோட சாப்பிட்டியா? வராங்க நேரா போடுறாங்க சாப்பிடறாங்க படுத்து இருக்கிறாங்க இல்லையா. என்னமா சாப்பிட்டியா தோணி ஒன் மூச்சு இல்லை. ஏன் இல்ல? ஏன் இல்ல? நீ மீட்கப்படல அதனால இல்ல. மீட்கப்பட்ட உடனே யார் வந்துட்டான்? தேவதூதர். ஒரு இந்த தேவதூதன் எப்படி இருப்பாங்க? இந்த தேவதூதன் எப்படி இருப்பாங்க? ஒரே நைட் இறங்கி வந்தா ஒருத்தன் இல்லையா. எவ்வளவு? 1,80,000 வெட்டி தாச்சி போய் நிட்ட பத்தியா? யாருக்கு ஆப்போசிட்ல நிக்கிற? அப்படிதானே? யாருக்கு விரோதமா? எங்களுக்கு விரோதம் வந்து நிக்கிற, என் பிள்ளைக்கு விரோதம் நிக்கிற. ஒரே நைட் ஒரே விசிட் 1,80,000 சாட்சி போய் நின்னுட்டான் இல்லையா. இதான் யாரு? தேவதூதன். அது யாரு? காட்டு மிருகம். தண்ணி கூட கிடைக்காது. இயேசு பயங்கரமான பசி. நான் சாப்பாடு கொடுத்தோம். இயேசுக்கு பசி உண்டாச்சு அப்படிதானே. ஒரே இடம் தான் இயேசுக்கு பசி. ஒரே இடம் தான் சொல்லப்படுது இல்லையா. முதல் முறையா பசின்னு கேட்டார். யார் சாப்பாடு கொடுத்தா? ஏன் இல்ல? அவ்வளவுதான். இன்னும் அப்படி இறங்க சொன்னா நீ மீட்கப்படலன்னா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவ. நீ மீட்கப்படலன்னு சொன்னா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கூட நீ கஷ்டப்படுவ. நான் சபிக்கல. இதான் இயேசுக்கு பசி. யார் சாப்பாடு கொடுத்தா? ஆனா விலகின உடனே இப்ப தேவன் வந்தாங்க. அடுத்து ஏன் சொல்ல, இதுக்கு பிறகு எங்கேயாவது இயேசு பசின்னு சொன்னாங்க. அவன் பிரியாணி ரெடி பண்ணி நிக்கிறான் இல்லையா. பிரியாணி வச்சு 12 பொட்டை வச்சு நிக்கிறாங்க இல்லையா. மார்க் 4ல 12 பொட்டை வச்சு என்ன பண்றாங்க? அப்படி பிரியாணி வச்சு நிக்கிறாங்க. சமாரியா நாட்டு பெண்ணோட போய் சுவிதன் சொல்லிட்டு உடனே ஊருக்குள்ள போனாங்க. 12 பேர் 12 பொட்டை வாங்கிட்டாங்கல்ல. இயேசு சாப்பிட்டாரா? என் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு என்னவா இருக்கு? போஜனமா இருக்கு இல்லையா. சம்பவத்தாலே புரிஞ்சுக்கோங்க. சமாரிய நாட்டுக்கு போனாரா? சமாரிய பெண்ணிட்ட போனாரா? சுவிசேஷம் சொன்னாரா? 12 பேர் சாப்பாடு ஊருக்குள்ள போயிட்டாங்களா? அதுக்குள்ள சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டாரா? இப்ப 12 பேர் சாப்பாடு வந்துட்டாங்களா? எத்தனை பொட்டை கை இருக்குது? 12 பார்சல் கை இருக்குது இல்லையா. 12 பார்சல் கை இருக்குது. இப்ப சொல்றாங்க ஐயா சாப்பிடுங்க. என் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு என்னவா இருக்கு? நோக்கி செய்து முடிப்பதே சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா? ஆனா எப்ப சொன்னாரு? பசிக்குதுப்பா பசிக்குதுப்பா இல்லையா. இயேசுக்கே பசின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஆனா பின்னாடி சாப்பாடு 12 பொட்டை வச்சு கொடுக்குறாங்க. எனக்கு வேணா படுத்து போவோம், நீங்க சாப்பிடுங்க போவோம். ஏன் ஏன் திரும்ப எப்ப தாகம்னு சொன்னாரு? மொத்த பாவங்கள சுமத்தோட சொல்லிட்டார் பாத்தீங்களா. பிதா விலகின உடனே சொல்லிட்டார் பாத்தீங்களா. பிதா விலகின உடனே தாகமா இருக்கிறையா போய் தண்ணி குடியா சொல்லிட்டார் இல்லையா. சொல்லப்பட்ட இடம் எங்கே பார்த்துக்கோ. சாப்பாடு வேணும்னதோ தண்ணி வேணும் சொன்ன இடம் பார்த்துக்கோ. எங்க? மீட்கப்படாத இடம் இல்லையா. மீட்கப்பட்டு தேவன் கூட இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண கொடுக்குறாங்க? வேணா எடுத்துட்டு போ, வேணா எடுத்துட்டு போ. நேற்று நான் சொன்னேன், வேணும்னு கேட்காத அளவுக்கு கத்தர் கொடுப்பா. வேணும்னு வேணும்னு நீ வேணும்னு கேட்கவே கூடாது, அவ்வளவு கத்தர் கொடுப்பா. திருப்பவும் வேணும்னு கேட்கிற அளவுக்கு கத்தர் வைப்பா. ரெண்டுக்கு வித்தியாசம் நேற்று பேசிருக்கேன். வீட்டில் போய் கேட்டுக்கோங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோ? மீட்கப்பட்டதுனாக்க என் கூட இருக்க வேண்டியவர்கள் இருப்பார். மீட்கப்பட்டவுடைய 3 ஆசீர்வாதம். மீட்கப்பட்டவனுடைய 3 ஆசீர்வாதம். ஏசாயா 35:10. ஏசாயா 35:10. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. அப்ப சியோனுக்கு வரவங்க யாரு? சியோனுக்கு யாரா வர முடியும்? இவன் வரல என்ன அர்த்தம்?
சியோன் எது? சியோன் எது? அங்க சியோன் அது, இங்க சியோன் சர்ச். இங்க சியோன் எது? இந்த சியோனுக்கு வராம நீ அந்த சியோன் போக முடியாது. யார் அங்க வருவாங்க? நீங்க பாக்கிறதா இருக்கும். சியோன், புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, இது எல்லாமே சர்ச் தான். எல்லாமே நீ புதிய பூமியில உட்கார்ந்து சர்ச்சில் கண்டு உட்கார்ந்து நடக்காத. புதிய வானத்துல உட்கார்ந்து சர்ச்சில் கண்டு உட்கார்ந்துடாத. மேல என்ன இருக்கு? சியோன். எங்க இருக்கு? அப்ப சியோனுக்கு யார் தான் வருவாங்க? நீ சியோனுக்கு வரலனா நீ மீட்கப்படலன்னு அர்த்தம். நீ 1000 காரணம் சொல்லலாம். அந்த காரணம், இந்த காரணம், நாங்க வரும்போது போன 3 முறை குறுக்க போயிடுச்சு, எங்க வீட்டுக்காரி 3 முறை தும்பிட்டாங்க, எங்க பிள்ளை அப்படி கட்டி ஜுரம் வந்துச்சு, அப்படி எத்தனையோ காரணம் சொல்லலாம். எதுக்கு? சியோனுக்கு வராம இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். மீட்கப்பட்டவன் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவான்? அவன் சியோனுக்கு வருவான். அப்ப யாரா சியோனுக்கு வர முடியும்? பக்கத்துல மீட்கப்பட்டீங்களா? மீட்கப்பட்டவங்க தான் சியோனுக்கு வருவாங்க. நீ மீட்கப்படலன்னு வச்சுக்கோங்க, சியோன் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க முடியாது. அதான் சங்கீதம் 1 சொல்லிட்டான், பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைத்து நிற்பதை. சியோனுக்கு நீ வர முடியாது. சபைக்கு வரலாம், புதிய பூமிக்கு வரலாம், புதிய வானத்துக்கு வரலாம், சியோனுக்கு நீ வர முடியும். சியோனுக்கு வரணும்னா இந்த சியோனுக்கு வரணும். நம்பர் 2 நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் தலையின் மேல் இருக்கும். உன் வாழ்க்கையே எப்படிதான் இருக்கும்? மகிழ்ச்சி. வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சி இருக்கா? வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி. வாழ்நாள் முழுவதும் எப்படி சொன்னாங்க? வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, ஒவ்வொரு காரியத்திலும் மகிழ்ச்சி. யாருக்கு? மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவங்க தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும். நீ மகிழ்ச்சியின் பேப்பர்ல எழுதி கூட வராது. நீ மகிழ்ச்சியா வாழணுமா? மீட்கப்பட்டது என்ன வாழ முடியும்? மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்பர் 3 வாசிக்க முடிக்கிறேன். சஞ்சலமா தவிப்போம், அவர்களை விட்டு ஓடி. எது போயிடும்? சஞ்சலமா தவிப்போம். உன் வாழ்க்கை என்ன பண்றதுனே தெரியலையே, என்ன பண்றதுனே புரியலையே, எதை கிடைச்சும் சஞ்சலப்படவும் மாட்டேன், தவிக்கவும் மாட்டேன். சஞ்சலமா தவிப்போம், ஓடி போகும். இந்த 3 ஆசீர்வாதம் வீட்டில் இருக்குன்னா நீ மீட்கப்பட்டன்னு அர்த்தம். இது 3 வாழ்க்கையில் இல்லைன்னா நீ மீட்கப்படலன்னு அர்த்தம். மீட்கப்படாததுக்கு 1, நாம் மீட்கப்பட அவசியம் இல்லை என்று நினைச்சிருக்கலாம். மீட்கப்படாததுக்கு என்ன காரணம்? நாம் மீட்கப்பட அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 2வது, என்ன மீட்டுடுங்கப்பான்னு நீ கூப்பிடாம இருக்கலாம். இந்த 2 நிமித்தமாக தான் நீ மீட்கப்படாம இருக்க. 1, நான் சரியா இருக்கிறேன், நான் மீட்கப்பட அவசியம் எனக்கு இந்த நினைவோடு இருந்தா நீ 1000 வருஷம் சபையில இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் உன் வீட்டுல வாசப்படல நிறைஞ்சு கிடக்கும். சஞ்சலம் தவிப்போம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் நீ தவிக்கணும். தவிக்கிறதுனா எப்படிங்க? தவிக்கிறதுனா தண்ணியில் இருக்கிற மீனத்துக்கு தலையில போடுங்க, அதான் தவிக்கிறது. தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி தலையில போட்டா எவ்வளவு அமைதியா படுத்து இருக்கும் இல்லையா? என்ன பண்ணும்? துடிச்சுடல. அதான் தவிப்பு. அதான் தவிப்பு. தண்ணியில் இருக்க வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை தூக்கி தலையில போட்டா, அது இந்த மாதிரி நேரத்துல நீங்க தூக்கி மணல போட்டா 3 நிமிஷம் செத்து போயிடும். நாம நிறைய போட்டிருக்கோம், அப்படி நிறைய பிடிச்சி நிறைய போட்டிருக்கோம். சரியா? இப்ப நேரத்துல என்ன பண்ணா ஆத்துல மீன் பிடிக்கிறது தான் வேலை. அப்போ சரியா? அப்போ ஆத்துல மீன் பிடிக்கிறத விளையாட்டா அதை மீன் பிடிக்கிறதா வேலை. சரியா? ஆட்டை விட்டு மாட்டை விட்டு ஆத்துல மீன் பிடிக்கிறதா வேலை. சாயங்காலம் ஒரு சில மீனோட தான் வீட்டுக்கு வருவோம் ஒவ்வொரு நாளும். ஆனா மீன் பிடிக்கிறதா வேலை. எங்க போடுவோம்? அப்படி தண்ணிக்குள்ள பாதினம் அப்படி தூக்கி அடிப்போம் மணல்ல. அந்த சுடு மணல் அப்படியே துடிக்கும் பாருங்க. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை துடிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன பண்ண? சரியா? அது ஒரு அப்படி 3 நிமிஷம் அவ்வளவுதான் செத்து கருவடா மேலும். இதான் தவிப்பு. இதுதான் தவிப்பு. தண்ணி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருப்பேன். நிமிஷத்தை நிமிஷம் துடிக்கிற பத்தியா? இதுதான் தவிப்பு. ஏன் துடிக்கிற தெரியுமா? மீட்கப்படல. ஏன் மீட்கப்படல? 2 காரணம். ஒண்ணு என்ன? மீட்க வேண்டிய அவசியம் எனக்கு, மீட்டுட்டேன். இந்த மணல இருக்கிற வரைக்கும் உனக்கு கத்த ஒரு நாள் மீட்கப்பட்டான்.
நம்ம ரெண்டு என்ன தெரியும் விஷயம் பிரச்சனை இருக்குன்னு, ஆனா கத்தோட ஆண்டவரே இதுல என்ன காப்பாற்றி விடுங்கப்பான்னு சொல்லி சத்தம் மேல போல அதால நிற்கல. உங்க பிரச்சனை தீர்வு எவ்வளவு பேரு நீங்க பாரம் எடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்க? உங்க பிரச்சனை மாற எவ்வளவு பேரு பாரம் எடுத்து ஜெபிச்சிருக்கிறீங்க? சரி, இப்ப நான் பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன், பிரச்சனை செய்யல, மாறல, அது என்ன செய்யலாம்? கவனம் இல்லையா? என்ன பண்ண அடுத்தது? பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுங்க? இயேசு பார்த்தா தனியா ஜெபம் பார்த்தாரு, பிரச்சனை ஒன்றும் மாற மாதிரி சிலுவை மாற மாதிரி தெரியல. உடனே 12 பேரை கூப்பிட்டா, எல்லாம் வாங்க, எங்க போலாம்? எல்லாம் சர்ச்சு போலாம் வாங்க, அப்படி கூப்பிட்டாரா? கூப்பிட்டா இல்லையா? அவன் சொன்னார் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, 8 பேரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, 3 தனியா போறோம், நீங்க வாங்க, நீங்க 3 பேரும் இங்க ஜெபம் பண்ணுங்க, நான் போய் இங்க ஜெபம் பண்ணுங்க. கூடி ஜெபிச்சாரா? ஜெபிச்சதால்தான் அந்த சிலுவையை ஈஸியா சந்திக்க முடிஞ்சிச்சு. எல்லா பிரச்சனைக்கும் உன் தனிப்பட்ட ஜெபம் மட்டும் தீர்வு கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் உன் தனிப்பட்ட ஜெபம் மட்டும் தீர்வுன்னா நீ ஏமாந்து போயிடும். இயேசுக்கே முடியல இல்லையா? இயேசுக்கே அப்ப நான் தனியா போறேன்னா நீ இயேசுவோட பெரிய ஆளுன்னு அர்த்தம். நீ இயேசுவோட எனக்கு யார் வந்து ஜெபிக்க தேவையில்லை, எங்க வீட்டுல ஜெபமே வைக்க தேவையில்லை, ஏன்னா ஜெப சக்கர பேயில வெளியே போயிடும்ல. நம்ம வீட்டுல ஜெப என்ன பண்ணிடும்? பேய்கள்லாம் வெளியில போயிட்டோம்ல. அது போயிட்டா எவ்வளவு அதிர்ஷ்டம் வெளியில போகும் இல்லையா? அந்த முதல்ல பார்த்தீங்கன்னாக்க எங்க அம்மா என்ன செய்வாங்க, உப்பு சாயங்காலம் கொழுப்பு தான் வச்சுக்கோங்க, அப்படி கொடுத்துட்டு 4 கொழுத்துக்கு இவங்க சட்டியில் போட்டுக்குவாங்க. எதுக்கு? நம்ம வீட்டு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு. இப்ப அரிசிக்காரன்னு வச்சோம்ல, அரிசி கொடுத்துருவாங்க, கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாத்திரத்துல போட்டுட்டு 4 அரிசி திக்கல போட்டு எங்க பாத்திரத்துல போட்டுக்குவாங்க. ஏமானு கேட்டா சொல்லுவாங்க நம்ம வீட்டு அதிர்ஷ்டம் என்ன பண்ணிடக்கூடாது, அவன் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படி நம்ம வீட்டு அதிர்ஷ்டம் போயிடக்கூடாது இல்ல? அப்படியே உங்க வீட்டு அதிர்ஷ்டம் இல்லையா? அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா? உங்க வீட்டு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்க? இருக்குதானே? அந்த அதிர்ஷ்டம் என்ன பண்ணிடக்கூடாது. இது 4 பேர் வந்து சோத்தப்படி ஜோமையிட்டு அதுல அந்த பேய்களை வெளியில போயிடுச்சுன்னா வீடு நிம்மதி ஆயிடும்ல. என்ன போகக்கூடாது? பேய்களை பத்திரமா அந்த அவன் கட்டி வச்சு போயிட்டான் 4 பிள்ளைக்கு. அவன் போட்டு கட்டிட்டான்ல, என்னது இந்த மூலையில வாசப்படிக்கு முன்னாடி எல்லாம் போட்டு அப்படி பத்திரம் போட்டு கட்டி வச்சுட்டான்ல. அது என்ன செய்யவே கூடாது, யாரும் உடைச்சிடக்கூடாது. அது பத்திரமா வீட்டிலேயே இருக்கணும். எது வரைக்கும்? பரலோகமே என் சொந்தமே, அது வரைக்கும் எங்க இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். வீட்டில் வச்சுக்கோ. ஏசு பார்த்தா சொல்ல பார்த்தாரு, இந்த பிரச்சனையை என்னால செய்ய முடியாது, பேச முடியாது, நாங்க 12 பேர். அதை பார்த்தாரு. இந்த இவங்க முந்த 8 பேரும் பார்த்தா ஒண்ணு இருந்தவங்க 3 பேர் தனியா பாருங்க. இவங்க 3 பேர் யாரு? இந்த 3 பேர் யாரு? பவர்ஃபுல் மேன் இல்லையா? அந்த 3 பேர் யாருங்க? அப்படி நடந்து போனா போதும் இல்லையா? அப்படி நடந்து போனா போதும். அவன் அப்படி எழுந்து ஓடுறான் இல்லையா? அவ்வளவு அற்புதம் தானே. கடமை நடக்குது இயேசு மட்டும்தான். ஆனா யார் நடந்தா? நடந்துட்டாங்கல்ல. அப்படி எவ்வளவு பெரிய ஆளு, சாதாரண ஆளா? பவர் வாங்க கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஏன்? இந்த சிலுவையை நான் ஜெயிச்சிடணும், ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா தனியா ஜெபிக்கிறதுக்கும் கூடி ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். நீங்க எவ்வளவு பேர் கூடி ஜெபிக்கிறது விரும்புறீங்க? எவ்வளவு பேர் நீங்க வீட்டு ஜெபம் இல்லையே, பிரச்சனை நிறைய இருக்கு, பிரச்சனை மாறலையே, கூடி ஜெபிக்கலாமே, என் வீட்டுல ஒரு ஜெபம் வைக்கணும், என் வீட்டுல ஜெபம் வைக்கலாம், நீங்க ஒரு லீவு நாள் நான் நினைப்பேன். லீவு நாள் யாராவது பிரச்சனை இருக்கு, நீங்க வீட்டு ஜெபம் வைக்கலாம் அப்படின்னாக்க ஒரே போர் கூட வராது. நான் பார்ப்பேன், பரவாயில்ல, இவங்க எல்லாரும் இயேசுவை விட பெரியவர்களாக இருக்காங்க. ஆண்டவரே இதை கொடுத்த விசுவாசிகள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? உங்களை விட பிதாவுக்கு தான் பிரச்சனையே கிடையாது இல்லையா? அவன் எங்க யாரா ஜெபத்தை கூட்டுக்கிறாரா? இந்த பிதா எங்க யாரா ஜெபத்தை கூட்டா இயேசு கூட அப்படி கூட்டுக்கிறாரா? இல்ல இல்லையா? அப்ப இயேசுக்கு என்ன இருக்குது? பிரச்சனை. அவரே கூப்பிட்டாரு 4 பேரு. இப்ப கொஞ்சம் 1 மணி நேரம் ஜெபம் பண்றா தம்பி அப்படி சொல்லிட்டாருல்ல. உன் கையை பிடிச்சு சொல்றா 1 மணி நேரமா ஜெபம் பண்றா அப்படி சொல்லிட்டு 3 முறை கெஞ்சிட்டாருல்ல. அப்ப நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இயேசுவோட பெரிய ஆள் தானே. நான் ஜெபிப்பேன், பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு கொடுத்த விசுவாசிகள் எல்லாரும் இயேசுவை விட பெரியவளை கொடுத்திருக்கீங்க, உமக்காய் ஸ்தோத்திரப்பா. எனக்கு வேலை எப்படி கொடுக்குறாங்க? இயேசுவை விட எல்லாம் பெரியவர்கள் தானே. உங்களை பத்தி நான் குறைவா பேசிருக்கிறேன், எவ்வளவு உற்சாகமா இருக்கணும். நீங்க அப்படி ஒரு சோர்ந்து உட்காந்துக்கிறீங்களே இல்லையா? அப்படியே ஒரு கூடி ஜெபித்துடைய மேன்மை யாருக்கு தெரியல? நமக்கு தெரியல இல்லையா? ஒரு கூடி ஜெபிக்க ஜெபத்துடைய மேன்மை நமக்கு தெரியல. ஒருவன் 1000 பேரு, 2 பேரு, 2 பேரு அதான் சொல்ல கூடிக்காக பிரச்சனை போயிடும் இல்ல. அது எப்படி போயிடுற பிரச்சனை? அது பத்திரமா வீட்டுல இருக்கட்டும். திண்டுக்கல் கூட்டு வாங்கி வச்சு பூட்டி வச்சுக்கோ. திண்டுக்கல் கூட்டு வாங்கி வச்சு
பூட்டி வச்சு. ஏன்னா நம்ம ஊருக்குள்ள சீக்கிரம் போயிடும். திண்டுக்கல் பூட்டி என்ன செய்யாது, திண்டுக்கல் என்ன செய்யாது, சீக்கிரம் ஒண்ணும் பண்ண முடியாது. திண்டுக்கல் பூட்டை வாங்கி வீட்டுக்கு 3 பூட்டி பூட்டி வச்சுக்கோ. மொத்த போய் வெளியில போக கூடாது, பத்திரமா இருக்கட்டும். நீ மீட்கப்படாத வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் இந்த 3 ஆசீர்வாதமும் வாழ்க்கை வருவதற்கு சாத்தியமில்லை. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷித்த ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிற சாமி. நாங்க மீட்கப்பட்டவோடு தான் நீங்க இருப்பீங்கன்னா நாங்க மீட்கப்பட விரும்புகிறோம். நாங்க மீட்கப்பட்டவளா வாழ விரும்புகிறோம். நாங்க கட்டுகளோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் நாங்க வாழ விரும்புகிறோம். ஆண்டவரே, மீட்கப்பட்டவர்களாக நாங்க வாழ விரும்புகிறோம். கர்த்தர் உதவி செய்யும். மீட்கப்படுவதற்கு 2 அவசியம். 1, நம்முடைய சத்தம் அவசியம், ஜெபம் அவசியம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என்னை எப்படியாச்சும் மீட்டிருக்க சாமி, என் ஜெபம் அவசியம். 2வது, எப்ப நினைக்குவேன் நான் மீட்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்கிறேன் நினைவு எனக்கு வரணும். இந்த 2 நினைவு தான் உனக்கு ஜெபிக்க வைக்கும். இந்த ஜெபம் தான் உனக்கு மீட்க வைக்கும். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து உம்மை நோக்கி நாம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வந்த ஒரு பிள்ளைகள் கூட மீட்கப்படாம வெளியில போவதற்கு உம்முடைய ஊழியக்காரன் நான் அனுமதிக்க மாட்டாண்டவரே. வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எந்த காரியத்திலிருந்து யார் மீட்கப்பட வேண்டியது இருக்குதோ, எந்த பிரச்சனையிலிருந்து யார் மீட்கப்பட வேண்டியது இருக்குதோ, எந்த போராட்டத்திலிருந்து யார் மீட்கப்பட இருக்குதோ, அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டம், அத்தனை பலவீனம், அத்தனை வியாதி, அத்தனை நோய்களிலிருந்து நசரேயனாகிய இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். யார் யாருக்கு என்ன பிரச்சனை சிக்கி இருக்காங்களோ இன்னைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்ன யார் ஜெபிக்கிறாங்களோ எனக்கு இந்த பிரச்சனை மீட்டுடுங்க, இந்த பிரச்சனை மீட்டுடுங்க, யாரெல்லாம் தான் பிரச்சனையை சொல்லி ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, அத்தனை பேருடைய பிரச்சனைகள் இன்னைக்கு நசனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினால் ஆண்டவரே மீட்கப்பட வேண்டிய ஜனங்கள் அத்தனை பேரையும் இந்த காலை ஆராதனை, இந்த ஆராதனைக்கு மத்தியில எங்க தேவனாகிய கர்த்தர் நீமா நாசி காத்துடி மார்க்காரா பௌரியா நியந்தர மலரவ துர்மக்கர ஓசி என்றவோ இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அத்தனை பிள்ளைகளையும் நான் மீட்கப்பட வேண்டும் என்ற நினைவுகள், நான் மீட்கப்பட வேண்டும் என்ற எண்ணம், நான் மீட்கப்பட வேண்டும் என்ற ஆசை உள்ள அத்தனை பிள்ளைகளையும் இந்த காலை ஆராதனைக்கு மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் யாரை எதற்கு மீட்கப்பட வேண்டுமோ அவைகளிலிருந்து அத்தனை பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தால் மீட்டு விடுவீராக ஆண்டவரே, மீட்டு விடுவீராக இயேசுவின் நாமத்தால். உள்ளவர ஒரு நபர்கள் கூட மீட்கப்படாமல் வெளியில போய்விடாதபடி அத்தனை பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுத்து நீ ஆசீர்வதிச்சு 3 ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு தந்து நீங்க காத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொண்டோம், ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.